ஓகே. டே 7ஓட கிளாஸஸ் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே. உங்களுடைய இப்ப நம்மளுடைய டெலகிராம்க்குள்ள வந்தீங்கன்னா, இப்படிதான் மெசேஜஸ் இருக்கும். ஓகே. புதுசா வந்த எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோங்க. எப்பவுமே மார்னிங்கோடைய ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட் இருக்கும். ஓகே. அந்த கோட்ட பார்த்தா நீங்க டேவ ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி அடுத்தது கோல் கார்ட் பிரேயர். உங்களுடைய பேரு, உங்க பேர் பக்கத்துல உங்களுடைய குவாலிஃபிகேஷன், அதுக்கும் கீழ ஃபியூச்சர் பிடி அசிஸ்டன்ட். நீங்க கவர்ன்மெண்ட் ஸ்கூல்னு போட்டு எழுதணும். கீழ ஒரு பாசிட்டிவ் கோட் இருக்கணும். அந்த பாசிட்டிவ் கோட்டுக்கு கீழ வந்து உங்களுக்கு உங்களுடைய கடவுளுடைய பேரோ, இல்ல உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேரு, ஃபேமிலில உள்ள யாராவதுடைய ஃபோட்டோ போட்டு அந்த அந்த இடத்த பார்க்கும்போதெல்லாம் இவங்களுக்காக நான் ஜெயிக்கணும், என் ஃபேமிலிக்காக நான் ஜெயிக்கணும் உங்களுக்கு என்ன மோட்டிவேஷன் தோணுதோ, அதே மாதிரி உங்களுடைய மேஜிக் புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுடைய கோல் கார்டு. அந்த கோல் கார்டு முடிஞ்சா நீங்க வந்து ChatGPTல பண்ணி வைங்க. அப்படி இல்லாட்டி கூட பரவால்ல. நீங்க ஃப்ரண்ட் பேஜ்ல கலர் கலரா எழுதி வச்சா கூட ஓகே தான். அத பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு தோணணும். நம்ம இதான் நம்மளோட ட்ரீம்னு. அதுக்கான பிரேயர் மெசேஜ் இது. அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு லெஃப்ட் பிரைன் அண்ட் ரைட் பிரைன்க்கான ஒரு ஆக்டிவிட்டி குடுத்திருப்போம். அது தனியா ஒரு ரஃப் நோட் போட்டு என்ன பண்றீங்கன்னா, அதுல நீங்க தினமும் என்ன பண்ணணும், ஒரு 10 மினிட் 10லேருந்து 15 மினிட்ஸ் உங்க ஃபோன்ல அலாரம் வச்சுட்டு, அந்த அலாரத்த என்ன பண்ணணும், ஆன் பண்ணிக்கணும் 15 மினிட்ஸ். அதுவரைக்கும் இந்த வீடியோல சொல்ற மாரி அந்த விஷயத்த ஒன் பை ஒன்னா நீங்க பண்ணிட்டே வரணும். பண்ணும்போது இடது கையாலயும் பண்ணணும், வலது கையாலயும் பண்ணணும். பண்ணும்போது உங்களுடைய பிரைன் வந்து ஆக்டிவ் ஆகும். அட் த சேம் டைம் அதுக்கப்புறம் கிளாஸ்க்கான ஷெட்யூல். இப்ப ஏற்கனவே கிளாஸ் நடந்ததுன்னா, இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும். இங்க மீடியா அண்ட் சேவ்டு அண்ட் ஃபைல் இருக்கு இல்லையா? இங்க ஃபைல்னு கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இங்க உள்ள எல்லாமே இருக்கும். நான் வந்து புதுசா ஜாயின் பண்ண எல்லாருக்குமே சொல்றேன். அதுல இருக்கணும். ஏற்கனவே திரும்ப திரும்ப சென்ட் பண்ணிட்டே இருந்தா ஏற்கனவே உள்ள ஜாயினர்ஸ்க்கு கொஞ்சம் வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஸோ அதனால தான் நான் காட்டுறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்ப இதுல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய சிலபஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் தியரி ஆஃப் ஈக்குவேஷன். இந்த ஓகே. ஸோ இந்த டாபிக்ல இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியா இருக்கும். அதாவதுன்னா இப்ப நார்மலா மேட்ரிசஸ்ன்னு பார்த்தா ஒரு 4, 5 டாபிக் 20, 10 டாபிக்குள்ள வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா பாலினாமியல் ஈக்குவேஷன பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு பெரிய பேராகிராஃப். ஒரு பேராகிராஃப் இல்ல, பெரிய பேராகிராஃப் இருக்கு. அப்ப இவ்ளோ சம்ஸ் இருக்குமா? இவ்ளோ கஷ்டமா இருக்குமா? ரொம்ப 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 சிம்பிளான நெறைய விஷயங்கள கோத்துருக்காங்க. ஓகேயா? எப்படி நம்ம வந்து ஒரு பெரிய மாலைன்னா பெரிய பெரிய பூ வச்சு கட்டும்போது, அது நம்ம ஒரு 100 மாலையால 100 பூக்கள் வச்சு கட்டுவோம். ஆனா, சின்ன சின்ன பூவா இருந்துச்சுன்னா, நான் கண்டிப்பா 100 பூ வச்சு கட்ட முடியுமான்னா, ஒரு ஒரு அடி கூட கட்ட முடியாது முழுசா. அப்படிங்கிறப்ப அதே மாரி தான் இந்த பாலினாமியல் ஈக்குவேஷன். இந்த பர்ட்டிகுலரான அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர் இந்த அல்ஜிப்ரா அப்படிங்கிற டாபிக்லயும் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு இல்லையா? நம்ம ஏற்கனவே மேட்ரிக்ஸ் முடிச்சாச்சு, நம்பர் தியரி பார்த்தோம். ட்ரிக்னாமெட்ரி பார்த்து முடிச்சாச்சு. ஹைப்பர்போலா பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இது வந்து பாலினாமியல் ஈக்குவேஷன். ஏன் நான் இந்த டாபிக்க லாஸ்ட்டா எடுத்தேன் நான் சொல்றேன். இந்த டாபிக் வந்து நீங்க பிரைமரியா ஸ்கூல் லெவல்ல படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த ஸ்கூல் லெவல்ல படிச்சதுல நீங்க பேசிக்கான விஷயங்கள் தான் படிச்சிருக்கீங்களே தவிர, கொஞ்சம் அடுத்த லெவல் படிக்கல. அப்போ பேசிக்கான விஷயங்கள் எத்தன பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஏன்னா நீங்க என்ன பண்றீங்க ஒரு 10 இயர்ஸ் படிக்கல. ஸோ 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் இப்ப தான் படிக்கிறேன் மேம். இல்லன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு நான் இப்ப தான் படிக்கிறேன். அப்ப என்னாகும் எனக்கு வந்து அந்த பர்ட்டிகுலரா வந்து அந்த டாபிக் மேல ஒரு ஒரு புரிதலே இல்லாம இருக்கு. அப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, நீங்க இதுல என்ன டாபிக் பேசிக்கா நீங்க படிச்சிருப்பீங்க. ஆரம்பிக்கும்போது பாலினாமியல் ஈக்குவேஷன், இமேஜினரி அண்ட் இர்ரேஷனல் ரூட்ஸ்ன்னு இருக்கு. அந்த இமேஜினரி அண்ட் இர்ரேஷனல் ரூட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்பன்னா என்ன? இப்போ வந்து அதுக்குன்னு சில தியரம்ஸ் இருக்கு. அந்த தியரத்த பேஸ் பண்ணி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, யாருக்காவது ஞாபகம் இருக்கான்னு மட்டும் யோசிச்சு ஜஸ்ட் நான் வந்து ஒரு தடவ பாயிண்ட்டா சொல்றேன். தென் ஆஃப்டர் தட் எக்ஸ்பிளைன் நோட்ஸ் வச்சு கிளாஸ் பண்றேன். இப்போ பாலினாமியல் ஈக்குவேஷன் அப்படின்னா, பாலினாமியல் ஈக்குவேஷன்னா பர்ட்டிகுலரா என்ன பண்ணுவோம் எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் கியூப் அது மாதிரி இருக்குன்னு அர்த்தம். பர்ட்டிகுலரா நான் டேர்ம்ஸ் இன்வால்வ் ஆகுது. அந்த பர்ட்டிகுலர் ஈக்குவேஷன்ல இமேஜினரி ரூட்ஸ். ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. அந்த ஈக்குவேஷனுக்கு 2 பிளஸ் ஐ அப்படிங்கிறது ஒரு ரூட் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா, தென் வாட் அபௌட் அதர் அப்படின்னா 2 பிளஸ் ஐ ஒரு ரூட்டா இருந்தா 2 மைனஸ் ஐயும் ஒரு ரூட்டா வரும் அப்படின்னு நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம். எங்கேயோ ஒரு இடத்துல எப்பயோ படிச்சா போகுதா. ஸோ இதே மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கான விஷயங்கள், சின்ன சின்ன ஸ்டாண்டர்டான ரிசல்ட்ஸ் இருக்கும். அப்போ ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா, பெரிய கஷ்டமான கொஸ்டின்ஸ்லாம் இல்ல. ஆனா அதுல கேர்லெஸ் மிஸ்டேக் பண்றாங்க. அதனால தான் உங்களுக்கு என்ன இப்ப நான் ஸ்க்ரீன்ல ஒரு நோட்ஸ் பிரசன்ட் பண்றேன். ஒரே நிமிஷம். உங்களுக்கு 2 நோட்ஸ் சென்ட் பண்ணுவோமா? ஸோ இது வந்து பிராக்டிஸ் பண்றதுக்காக நோட்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்காக நான் உங்களுக்கு குடுக்குற நோட்ஸ். இது வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, தியரி ஆஃப் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பாலினாமியல் ஈக்குவேஷன்னா என்ன?
பாலினாமியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. பாலினாமியல் ஈக்குவேஷன் வித் என்ன கோஎஃபிஷியன்ட்னு பாருங்க. கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட், வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இங்க குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ பாலினாமியல் ஈக்குவேஷன்னா சரி ஓகே இது ரொம்ப சிம்பிளான விஷயம் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. இன்கேஸ் நீங்க யாராவது எம்எஸ்சி படிச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்களுக்கு இன்டீஜர் ப்ரோக்ராமிங்னு சொல்லிட்டு ஒரு ஓஆர்ல ஒரு டாபிக்லாம் வரும். அப்ப உங்களுக்கு பாலினாமியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் வராது. கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் என்னது? இங்க நமக்கு ஏ நாட் எக்ஸ் பவர் என் அப்படின்னு போட்டிருக்கோம். ஏ நாட் போட்டிருக்கோம்னா அந்த எக்ஸ் எக்ஸ் பவர் எக்ஸ் ஸ்கொயர் அதோட கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா? ஏ நாட், ஏ1, ஏ2 எக்ஸெட்ரா போட்டிருக்காங்க இல்லையா? இந்த பர்டிகுலர் டேர்ம்ஸ் எல்லாமே ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர், ஒரு 7 -7 ஏதோ ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா அதை நம்ம பாலினாமியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவோம். இன்கேஸ் அந்த கோஎஃபிஷியன்ட் வந்து வேரியபிளா இருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்களுக்கு கிடையாது. பிஜிடிஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஏ நாட் ஏஎன் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல எக்ஸோ எக்ஸ் இங்க வந்து எக்ஸ்ன்னு வேரியபிள் இருந்தா அங்க ஒய்ன்னு இன்னொரு வேரியபிள் இருக்கும். ஓகே அப்ப அதே மாதிரி உங்களுக்கு வந்து நாங்க ஒரு சம் எக்ஸ்ட்ரா வேற ஒரு வேரியபிள் ஒன்று இருக்கும். அதை என்ன சொல்லுவாங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சாதாரண பாலினாமியல் ஈக்குவேஷன் இதை மெமரி பண்ணக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்? இதை படிக்கும் போது என்ன படிக்கணும்? இது எதுக்கான ஈக்குவேஷன்? பாலினாமியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் மைண்ட்ல வைங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட் வந்து நல்லா தெளிவா மனப்பாடம் ஆகும். ஓகேவா? ஓகே இன்கேஸ் அப்கமிங் டைம்ல நீங்க வந்து பிஜிடியா படிக்கும்போது உங்களுக்கு தேவைப்படும். இப்போ முதல் விஷயம் என்னது? சும்மா நோட்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த நோட்ஸை மட்டும் படிக்கக்கூடாது. அந்த நோட்ஸை டீட்டெயில்டா படிக்கணும். அப்ப இந்த வார்த்தையை நம்மளே புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்? அதுக்கு கீழே குவாட்ரடிக் ஈக்குவேஷன் சொல்லியிருக்கேன். ஸோ இது குவாட்ரடிக் ஈக்குவேஷன் நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம். ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி. ஸோ இதுதான் உங்களுடைய குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இப்போ சில நேரங்கள்ல அதனுடைய எக்ஸோட ரூட் அதனுடைய ரூட்ஸை கண்டுபிடிக்கணும். த ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட். எல்லாம் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஹெட்டிங் போட்டுக்கோங்க. relation between roots and coefficients. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ரூட்ஸ் யார் யாருன்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல அந்த விஷயத்த நம்ம கத்துக்கணும். நம்ம டைரக்டா எடுத்த உடனே என்ன பண்ணக்கூடாது? ரூட்ஸ்க்கும் கோஎஃபிஷியன்ட்டுக்கும் என்ன வேல்யூ இருக்கு? ஸோ அந்த மாதிரி ரூட்ஸோட நேச்சர் என்ன இருக்கு? ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க வேணாம். முதல்ல நீங்க என்ன பண்ணணும்? ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க என்னென்ன வழிகள்லாம் நம்மகிட்ட இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன? குவாட்ரடிக் ஈக்குவேஷன், அதாவது பவர் 2 இருக்கு. அப்போ எத்தனை சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னா பவர் 2 இருந்தா 2 தீர்வுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 2 சொல்யூஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த 2 சொல்யூஷன்ஸ்லுமே நல்லா கவனிங்க. ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு 0. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? த ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட். அதுல நம்ம இப்ப எந்த வார்த்தை டிஸ்கஸ் பண்ண போறோம்? ரூட் அப்படிங்கிற வார்த்தை. அதாவது இங்க எழுதியிருக்க நோட்ஸ் தான் உங்களுக்கு டீச் ஆகும். நல்லா கவனிங்க, நோட் பண்ணிக்க, பக்கத்துல எழுதிக்கோங்க தேவைப்பட்ட விஷயத்த. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? ரூட். ஸோ ரூட்னா யாரு? மொத்தம் எத்தனை ரூட்ஸ் இருப்பாங்க? ஃபர்ஸ்ட் அதை பிரைமரி தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப வருஷம் ஆனதுனால பேசிக் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் லீனியர் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷனை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றது அதான் கொஞ்சம் ஈஸியா போட்டுருவீங்க. பிரைமரியில உள்ள சின்ன சின்ன வார்த்தைகள் புரியாம போயிட்டீங்கன்னா ஒன்னும் புரியாது. அதனால ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் பேசிக் ரொம்ப பிரைமரியா சொல்றேன். அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா 10 பேஜஸ் சரசரன்னு முடிச்சுட்டு வந்துட்டே இருப்பீங்க. சரியா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ரூட். ரூட் அப்படிங்கிறது ஹவு மெனி ரூட்ஸ், மொத்தம் எத்தனை ரூட்ஸ் இருக்கும்? ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. அந்த ஈக்குவேஷன்ல எத்தனை ரூட்ஸ் இருக்கும் அப்படின்னா முதல்ல எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் தான் ஆகும். இங்க எத்தனை ரூட்ஸ் இருக்கும்? மொத்தம் எத்தனை ரூட்ஸ் இருக்கும்? ஹவு மெனி ரூட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா n ரூட்ஸ். நார்மலா சொல்லலாம் ஏ எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்தாங்க, n4 கொடுத்தாங்கன்னா n. இது கொடுத்தா என்ன ஆகும்? இங்க 2 ரூட்ஸ். மொத்தமா எத்தனை ரூட்ஸ் கிடைக்கும்? 2 ரூட்ஸ் கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் ரூட்ஸ். ஓகே. இந்த ரூட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு அதாவது வழி இருக்கா அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லணும்னா காரணிப்படுத்துறது, ஃபேக்டரைசேஷன் போடும். ஃபேக்டரைசேஷன் போட்டு என்ன பண்ணலாம்? நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு ரூட்டை கண்டுபிடிக்கலாம். மல்டிப்ளை பண்ணணும், ஆட் பண்ணணும்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஃபேக்டரைசேஷன் மெத்தட் ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். அது இல்ல எனக்கு சப்போஸ் ஃபேக்டரைசேஷன் பண்ணி பார்க்குறேன், எனக்கு ஃபேக்டரைசேஷன் பண்ணி போது எனக்கு வரல அப்படின்னு தோணும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம செகண்ட் ஆப்ஷனா இருக்கிற அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்றதுக்கான இந்த பர்டிகுலர் ஃபார்முலாக்குள்ள நம்ம வந்துருவோம். அது என்ன? இப்போ எஸ்பெஷலி இந்த ஃபார்முலா நம்ம இப்போ குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எனக்கு போடுறதா மறந்து போச்சு. ரொம்ப வருஷம் ஆயிட்டு. நான் வந்து எனக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஈக்குவேஷன் சொல்றேன். இப்போ வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் 6 இருக்கு. அப்ப என்ன நிறைய பேருக்கு என்ன மல்டிப்ளை பண்றாங்க. மல்டிப்ளை பண்ண என்ன வரணும்? 6. ஏன்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இருக்கும். அதையும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி மேலே எழுதணும். கீழே பண்ணீங்கன்னா 5. அப்ப 2 3s are 6. 2வையும் 3 ஆட் பண்ணா 5. ஸோ நாங்கள் சில பேருக்கு நாங்கள் ஞாபகத்தில் இருக்கும். ஓகே இது வந்து இது +2 வந்திருக்கு. அப்போ எக்ஸ் + 2 அப்புறம் எக்ஸ் + 3. அப்போ ஆன்சர் என்ன வரும்? வேல்யூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? எக்ஸ் ஈக்குவல் டு -2 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3ன்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ என்ன ஆகும்? இப்போ உங்களுக்கு
சாரி x is equal to and x is equal to 3. இப்போ வந்து இதே ஈக்குவேஷன்ல நான் என்ன பண்ணேன், அதே ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாமான்னா கண்டிப்பா அப்ளை வேண்டாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், கோஎஃபிஷியன்ட்ஸை கம்பேர் பண்ண போறீங்க. அதாவது அங்க உள்ள கோஎஃபிஷியன்ட்ல ஏ யாரு, பி யாரு, சி யாருன்னு அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம்ல அப்ளை பண்ண போறீங்க. அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நடுவுல ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கு. இங்க நிறைய பேர் என்ன பண்றீங்க, இந்த பிளஸ் ஆர் மைனஸை மிஸ் பண்றீங்க. ஸோ அதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி நம்ம போட்டுட்டா வேணும் போல. அடுத்து நம்ம போடலாம். இப்போ எல்லாருமே ட்ரை பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 அவ்வளவுதான். நான் என்ன சொல்லியிருக்கேன், ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 1, சியோட வேல்யூ 1. இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிங்க. எத்தனை பேர் இந்த பிளஸ் ஆர் மைனஸ் சரியா கவனிக்கிறீங்க அப்படின்னு நான் பாக்குறேன். ஓகே, இதை போட்டுட்டு எனக்கு ஆன்சர் போடுங்க. எல்லாருமே ஆன்சர் போடுங்க. இது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சதுதான். பிளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கிறீங்களா, இல்ல ரூட்குள்ள மைனஸ் தான் என்ன பண்றீங்கன்னு பார்க்கணும். ஸோ அதனால இந்த ஒரு சம் மட்டும் போடுங்க. ஆன்சர் போட்டாச்சா? டைப் பண்ணுங்க. மெசேஜ்னு ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி டைப் பண்ணுங்க. டினாமினேட்டர்ல உள்ளதை கவனிச்சிங்களா? இன்னும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆன்சர் வந்திருக்கு. ஜமால் மேம், ரூட் வருமா வராதா? கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாதீங்க. சுமதி மேம், பிராக்கெட் ஆன் பண்ணி பண்ணுங்க. -1 பிளஸ் மைனஸ் √3i போட்டிருக்கிறது ஓகே. அதை முதல்ல பிராக்கெட்ல போட்டு அப்புறம் தான் டிவைட் பை 2 போகணும். நீங்கலாம் போட்டிருக்க 2 எங்க வந்திருக்கு? √3i கீழே வந்திருக்கு. டைப் மிஸ்டேக். சரி, பிராக்கெட் போட்டு பழகுங்க. ஓகே. சரி, ரொம்ப சிம்பிளா நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, இதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றீங்கன்னா, இந்த 2a அப்படிங்கிறது காமன் ஃபார் ஆல் அப்படி என்னென்ன கேர்லெஸ் மிஸ்டேக்ல பண்ணுவாங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், ட்ரையாங்கிள் போட்டு எழுதிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இங்க ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. ட்ரையாங்கிள் போடும்போது இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணும்போது யார் யாரெல்லாம் என்னென்ன தப்பு பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2a இருக்கு இல்லையா, இந்த 2a எல்லாத்துக்கும் காமனா போட மாட்டாங்க. பாதிக்கு மட்டும் தான் போடுவாங்க. அது ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக். ரெண்டாவது என்னன்னா, ரூட்குள்ள போடுறீங்க இல்லையா, இப்போ ரூட்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய பேர் √3iன்னு போடல, வெறும் 3i போட்டிருக்கீங்க. அப்போ ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்ல 1 -4. அப்ப நான் 1ல 4 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், -3 கிடைக்கும். 3னா நான் √3 எழுதிக்கோங்க. இந்த இடத்துல -1 பண்ணா i கிடைக்கும். அப்ப i √3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ரெண்டு இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ல இந்த இமேஜினரி பார்ட் பாருக்கு இல்லையா, அங்க உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, i √3 கிடைச்சிருக்கு. ஓகே, மத்தபடி நான் உங்களுக்கு -1 கிடைக்கும். ஸோ -1 பிளஸ் ஆர் மைனஸ் i √3/2. ஓகே, இதுதான் நமக்கு ரூட். இப்போ என்ன பண்ணா, இப்படிதான் சிம்பிளா இருக்குமா மேம் அப்படின்னா, கண்டிப்பா நான் இந்த இடத்துல 3 விஷயத்த நோட் பண்ண சொல்லுவேன். ஸோ முதல் விஷயம் என்ன, உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா, இப்போ நீங்க போட்டதுக்கு அப்புறம் 2 ஆன்சர் கிடைச்சிருக்கு. அதுல சம்டைம்ஸ் என்ன கிடைக்கலாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம், என்ன ரூட்ஸ் கிடைக்கலாம், சேமா 2,2ன்னு வரலாம். இல்ல ஒரு நம்பர் 2 வந்திருக்கலாம், ஒரு நம்பர் 1 வந்திருக்கலாம், வேற வேற வரலாம். சம்டைம்ஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி √3 பிளஸ் ஐன்னு ஒன்று வரலாம், √3 மைனஸ் ஐன்னு வரலாம். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு வர நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ என்ன ஆகும், சம்டைம்ஸ் 2 கூட இருக்கலாம், ஒரு 0 கூட நம்பர் இருக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த மாதிரி நம்பர்ஸ் உடைய வந்திருக்கு. நீங்க போட்டதுக்கு அப்புறம் கண்டுபிடிக்காம, போடுறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்க முடியுமா? அதோட நேச்சர் ஆஃப் ரூட்ஸ கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ மூலங்களுடைய தன்மை அப்படின்னு சொல்லி 10த்ல படிச்சிருப்பீங்க. அதாவது அந்த ரூட்ஸ் உடைய நேச்சர பார்க்கறதுக்கான விஷயங்கள முன்னாடியே கண்டுபிடிக்கலாம். வரப்போற ஆன்சர் ரியல் நம்பர் வரப்போதா? இல்ல இமேஜினரி நம்பர் வரப்போதா? இல்ல சேமான நம்பர் வரப்போதா? இல்ல வேற வேற நம்பர் வரப்போதா? அப்படிங்கிறத முன்னாடியே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அத கண்டுபிடிக்கிறதுக்கான வேலைகள் தான் அடுத்த விஷயம். இப்போ அத கண்டுபிடிக்கிறதுன்னு காட்டக்கூடாது. அத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பக்கத்துல நான் ஒரு டிஸ்க்ளைமர் குடுப்பேன். அதையும் நீங்க எடுத்து எழுதிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்கன்னா, அடுத்து நீங்க எழுத போற ஹெட்டிங் என்னது? நேச்சர் ஆஃப் ரூட்ஸ்ன்னு ஹெட்டிங் எழுதுங்க. நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். இப்ப நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த இடத்துல யூஸ் பண்ற டெல்டா அப்படின்னு ஒரு வேர்டு. டெல்டாங்கிறது யாருன்னா, இந்த ரூட்டுக்குள்ள எழுதணும் இல்லையா? அதாவது பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. அந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்படிங்கிற இந்த பர்டிகுலரான ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா? அந்த பர்டிகுலர் வேல்யூ தான் டிஸ்கிரிமினன்ட் சொல்லுவாங்க. இதை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம், டெல்டான்னு சொல்லுவோம். இது நமக்கு ஆல்மோஸ்ட் தெரியும், ஸ்கூல்ல அடிக்கடி நிறைய டைம் போட்டிருப்போம். ஸோ டெல்டாவோட வேல்யூ 0. அப்ப அதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு, அதை முதல்ல எழுதிக்கோங்க. இதை எழுதுங்க.
டெல்டா ஈக்குவல் டு 0. அதாவது டெல்டாவோட வேல்யூ 0 வந்துச்சு அப்படின்னா, அதாவது பி ஸ்கொயர் மைனஸ் 4ஏசி ரூட்டுக்குள்ள இருக்கு இல்லையா, அதனுடைய வேல்யூ ரூட் சேர்த்து போடாதீங்க, ரூட் இல்லாம இருக்கு இல்லையா அந்த வேல்யூ பி ஸ்கொயர் மைனஸ் 4ஏசி. அந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ஏசியோட வேல்யூ எனக்கு என்ன வந்திருக்கு, 0 வருது. அப்ப 0 வந்தது அப்படின்னா வரப்போற ரூட் சேம் ரூட்டா இருக்கும். இங்க 2 வந்து அங்கேயே 2 தான் வரும், இங்க 5 வந்து அங்கேயே வரும். அப்ப ரெண்டு ரூட்மே சேம் நம்பரா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதே டெல்டாவோட வேல்யூ கிரேட்டர் தென் 0. இப்ப நம்ம பார்க்க போறது எல்லாமே குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் தான். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்னா இருபடி சமன்பாடுகள். பவர் 2 இருக்குது. பவர் ரூட் 2 இருந்தா ரூட் 2 ரெண்டே ரெண்டு நம்பர் தான் இருக்கும். அந்த ரெண்டு நம்பருமே வேற வேற நம்பரா இருக்கும். ரியல் நம்பரா தான் இருக்கும். டிஸ்டிங் நம்பர். இது 3ஆ இருந்தா அதுவும் 3ஆ இருக்கக்கூடாது. 3 தவிர வேற ஏதோ ஒரு நம்பர் இருக்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? அதே மாதிரி டெல்டா இஸ் லெஸ் தென் 0 வந்தா இட் வாஸ் அன்ஈக்குவல் ஹேவிங் நோ ரியல் ரூட்னா அந்த இடத்துல தட் இஸ் இமேஜினரி ரூட்ஸ்னு எழுதிக்கோங்க. தட் இஸ் இமேஜினரி ரூட்ஸ். ஸோ இதுதான் முக்கியமானதா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. உங்களுக்கு இத பேஸ் பண்ணி இதுக்கப்புறம் அடுத்த லெவல் உங்கள மூவ் பண்ணி கொண்டு போறதுக்கு, இப்போ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கதை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கதையில இப்ப நம்ம படுறோம் இல்லையா, இப்போ வந்து இதனுடைய நேச்சர்ஸ்க்கு அப்புறமா அடுத்து நம்ம வந்து அதனுடைய ரூட்ஸ், அதாவது கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கு இல்லையா, கோஎஃபிஷியன்ட்ஸை கம்பேர் பண்றதுக்கான வேலை. அந்த கோஎஃபிஷியன்ட்டை கம்பேர் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி சொல்லிடுவேன், டிஸ்க்ளைமர் மாதிரி. நார்மலா ஞாபகம் வச்சுங்க, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு மட்டுமே ஞாபகம் வச்சுக்காதீங்க. ஸ்கூல் லெவல் தான் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல ஒரு 2 சம் கேட்கறாங்க, இந்த ஒரு சாப்டர்ல கேட்கறாங்க. இப்ப இதுல 4 சாப்டர் கலந்து தான் இருக்கு. 10 கொஸ்டின் கேட்கணும் அப்படிங்கிறப்போ இதுல ஃபார் எக்ஸாம்பிள் 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா, நீங்க உங்களுக்கு ஈஸியான லெவல் கொஸ்டினா இருந்தது அப்படின்னா பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ல இருந்து கேட்பாங்க. ஆல்ஃபா யாரு, பீட்டா யாரு, இல்லைன்னா ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணுங்க, சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன, இந்த மாதிரி சிம்பிள் கேட்பாங்க. ஆனா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுனா ஓகே இது மட்டும் தான் கேட்பாங்களா, கண்டிப்பா இல்ல. இதை நீங்க அடுத்த லெவல் n லெவலுக்கு கொண்டு போறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப n லெவல்னா n ரூட்ஸ் இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு படிக்கிறது தான் உங்களுடைய சிலபஸ். உங்களுடைய சிலபஸ் எங்க இருக்கு, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட முடியல. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கத்துக்கிட்டோம் அப்படின்னா n டேர்ம் கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்குமேங்கிற காரணத்தினால தான் நம்ம வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வச்சு முதல்ல கான்செப்ட்லாம் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இருபடி சமன்பாடு பவர் 2 இருக்கிற மாதிரி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுங்க. பவரை நீங்க முடிச்சிட்டீங்க, அதாவது பவர் 2 இருக்கிற மாதிரி ஈக்குவேஷன்ஸ்ல உள்ள எல்லா டைப்ஸையும் எல்லா மெத்தட்ஸையும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நம்ம அப்கமிங் என்ன பண்ணிக்கலாம், அடுத்து அப்படியே மூவ் ஆகி என்ன பண்ணலாம், n டேர்ம்ஸ்க்கு எழுதலாம். அப்ப என்ன பண்ணும், இங்க உள்ள ஒவ்வொரு ரிசல்ட்டையும் அப்படி நான் என்ன பண்றேன், n டேர்முக்கு எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லி தர போறேன். அப்படி நீங்க கவனிச்சுக்கணும். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், வீட்டாஸ் ஈக்குவேஷன். அப்ப அடுத்த ஹெட்டிங் நீங்க போட வந்து வீட்டாஸ் ஈக்குவேஷன் எழுதுங்க. ஸோ வீட்டாஸ் ஃபார்முலா போடுங்க. வீட்டாஸ் ஃபார்முலா. வீட்டாஸ் ஃபார்முலா என்ன எடுத்தோம்னா இங்க இதுதான் உங்களுடைய கோஎஃபிஷியன்ட்டா இருக்கிற ஏ பி சி. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன் ஏன்னு பார்த்தோம், எக்ஸோட கோஎஃபிஷியன் பி, கான்ஸ்டன்ட் சி. அப்ப ஏ பி சி இந்த 3 நம்பருக்கும் நம்ம எடுத்துக்கிட்ட ரூட்ஸ் ஆல்பா அண்ட் பீட்டா. இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் சொல்றதா நம்ம ரிலேஷன்ஷிப் சொல்றது தான் இந்த ரிலேஷன், இந்த ஈக்குவேஷன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஆல்பா பிளஸ் பீட்டா. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் நம்ம அடிக்கடி ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். அடிக்கடி நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்பா பிளஸ் பீட்டா. இப்போ 10th 12th நீங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சிம்பிளா தெரியும். ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, ஆல்பா இன்டு பி இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. ஸோ இதுல என்ன கவனிச்சுக்கோங்க, இதுல நான் என்ன பண்ணிருக்கேன், ரெண்டு வேல்யூஸ் எடுத்திருக்கேன். நான் என்ன பண்றேன், இதே ஈக்குவேஷன், இதே வீட்டாஸ் ஈக்குவேஷனை, வீட்டாஸ் ஃபார்முலாவை பவர் 3க்கு அப்ளை பண்ண போறேன். பவர் 2 போட்டோம், அடுத்து பவர் 3க்கு அப்படியே n டேர்முக்கு கன்வெர்ட் பண்ண போறோம். எப்படி கன்வெர்ட் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் இது 2 பார்த்துட்டோம், இப்போ என்ன பண்ணோம் அடுத்து 3க்கு. 3னா பாருங்களேன், 3னா என்னெல்லாம் கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிங்க. இங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, மொத்தம் 3 ரூட்ஸ் இருக்கும். ஏன்னா கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, வீட்டஸ் ஃபார்முலா ஃபார் த பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் டிகிரி 3. டிகிரி 3 இருந்தா எத்தனை ரூட்ஸ் இருப்பாங்க, 3 ரூட்ஸ் இருப்பாங்க. அப்ப ஆல்பா பீட்டா காமா. அப்ப ஆல்பா பீட்டா காமா 3 பேரையும் ஆட் பண்ணி நம்ம என்ன பண்றோம், மைனஸ் பி பை ஏ. நல்லா கவனிங்க, மைனஸ் பி பை ஏ. அதே மாதிரி அடுத்து ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்றாங்க, ஆல்பா பீட்டா, அடுத்து பீட்டா காமா, காமா ஆல்பா. மொத்தம் 3 ரூட்ஸ் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு நம்பரா ஆட் பண்ணும்போது முதல் ஈக்குவேஷன், ரெண்டு நம்பரா மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டாவது ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. தென் மூணாவது என்ன கிடைச்சிருக்கும், மூணுத்தையும் ஒரே டைம்ல மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த போட்டிருக்க பாருங்க, இப்போ உங்களுக்கு n இருக்குல்ல, ஆல்பா பீட்டா காமா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ. அப்ப என்ன ஆகும், இப்போதைக்கு நம்ம பவர்
3 பவர்ஸ் இருந்தா என்ன பண்றதுன்னு பார்த்துட்டோம். இதே பாருங்க 4 பவர்ஸ். ஸோ என்னோட பெருசா இருக்கு. 3ஓட பெருசா இருக்குன்னா, நான் n டெர்ம் வரைக்கும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ n டெர்ம் வரைக்கும் உட்கார்ந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்னா, ஜஸ்ட் சிம்ப்ளஸ்ட் ஃபார்ம். அவங்க 4ம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக 4 ரூட்ஸ் என்ன பண்றது? 1 ஒண்ணா போடணும். அடுத்து 2 2ஆ ஆட் பண்ணணும். அடுத்து 3 3ஆ பண்ணணும். 4 இதே n டைம் இருக்கு. n டைம் உட்கார்ந்து எழுதிட்டு இருக்க முடியுமா என்ன? ஆல்ஃபா 1, ஆல்ஃபா 2 எக்ஸெட்ரா ஆல்ஃபா n வரைக்கும் இருக்கு. ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன். அதனுடைய பவர் ஜெனரல் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்னா, பவர் n எடுத்து தான் நம்ம ஜெனரல் ஈக்குவேஷன் எழுதணும். அப்ப பவர் n என்ன தரும்? என்னன்னா n ரூட்ஸ் கிடைக்க போகுது. n ரூட்ஸ்னா ஆல்பா, பீட்டான்னு எத்தனை லெட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும்? நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஏதாவது ஒரு லெட்டர் எடுத்துட்டு ஒரு சஃபிக்ஸ மட்டும் மாத்திக்கலாம். ஆல்பா 1, ஆல்பா 2 எக்ஸெட்ரா ஆல்பா n வரைக்கும். அப்போ இதை எப்படி எடுத்து எழுதணும் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தோம்? இப்ப ஆல்பா 1, ஆல்பா 2 எக்ஸெட்ரா ஆல்பா n பார்த்துட்டோம். அப்ப என்ன பண்ணணும்னா, முதல்ல நீங்க இந்த மாதிரிலாம் எழுதணும் அவசியம் இல்ல. ஃபர்ஸ்ட் இங்க போட்டிருக்கோம்ல சமேஷன் 1, சமேஷன் 2, சமேஷன் 3 எக்ஸெட்ரா சமேஷன் ன்னு மாத்திக்கலாம். அப்ப என்ன ஆகும்? சமேஷன் 1 அப்படிங்கிறது ஒவ்வொரு நம்பரா ஆட் பண்றது. ஆட் பண்ண என்ன ஆகும்? மைனஸ் பி பை ஏ. அப்ப என்ன பண்ணலாம்? நம்ம A1, A2, A3 கூட எடுத்துக்கலாம் நீங்க. அப்ப என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் A1 பை A0. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க நமக்கு நிறைய கோஎஃபிஷியன்ட் எடுத்துட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால மைனஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குல்ல, அதை வந்து நீங்க A0 அது ஃபர்ஸ்ட் உள்ளது A0 எடுத்துக்கலாம். A0 கூட எடுத்து AN எடுத்துக்கோங்க. அப்போ AN பை A1 எடுத்துக்கலாமா? மைனஸ் பி பை ஏ A2 A2 பை A1 எடுத்துக்கோங்க. A2 A1 A2 A3 எடுத்துக்கோங்க. இல்ல A0 A1 கூட எடுத்துக்கலாம். A0 A1 எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் A0 x பவர் n பிளஸ் A1 x பவர் n மைனஸ் 1 எக்ஸெட்ரா. மைனஸ் b பை ஏன்னு எழுதும்போது மைனஸ் A1 பை A0. அடுத்து ரெண்டு நம்பர் எழுதும்போது மைனஸ் அடுத்து பிளஸ்ஸா மாறணும். அதனால அவங்க போடுறேன். ஃபர்ஸ்ட் மைனஸ் அடுத்து பிளஸ், அடுத்து மைனஸ் அடுத்து பிளஸ். அப்ப என்ன ஆகும்? A2 பை A1. அதே வந்து 3 டேர்ம் எடுத்துட்டா என்ன ஆகும்? மைனஸ் A3 பை A1. இப்படியே போகுது. இதுல நான் nth டேர்ம் என்ன வரும்னு நான் பார்க்க போறேன். இப்போ நான் எக்ஸாக்டா என்ன பண்ணுவேன்? nth டேர்ம் அதாவது சமேஷன் n. n நம்பரை மல்டிப்ளை பண்ணா எல்லா நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு ஜென்ரலா என்ன வரும்னா மைனஸ் 1 பவர் n அப்படின்னு வரும். மைனஸ் 1 பவர் n. லாஸ்ட் உங்களுக்கு என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கு? இப்ப அது A1 A2 எடுத்துட்டோம் அப்படின்னா லாஸ்ட் AN இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப AN பை A1. ஓகே. அப்ப என்ன ஆகும்? இதே மாதிரி நீங்க எழுதணும். எழுதும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனஸ் 1 பவர் என்னங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் அது ஈவன் பவரா இருக்கலாம், இல்ல ஆட் பவரா இருக்கலாம். இப்ப எக்ஸ் பவர் n கேட்கும்போது என்னோட நம்பர் ஈவன் நம்பரா இருக்கலாம், ஆட் நம்பரா இருக்கலாம். ஆனா என்ன ஆகும்? மைனஸ் 1 பவர் என்ன நீங்க ஆட் பண்ணிட்டே வருவீங்க. ஓகே. இப்போ நம்ம வந்து ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ல இது மட்டும் தான் கேட்பாங்களா? அப்படின்னா இல்ல. இதுல இருந்து ஒரு ஈக்குவேஷன ஃப்ரேம் பண்ணி கேட்பாங்க. அது ஒவ்வொரு இப்ப நான் காட்டின ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்லயுமே ஈக்குவேஷன் சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கும். இப்போ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. சோ அதாவது என்ன ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதை கேட்பாங்க. அதாவது ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். இது உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின். கேட்பாங்க. இதே மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா, ஒரு இருபடி சமன்பாடு குடுத்துட்டாங்க. அதாவது ஆல்ஃபா குடுத்துட்டாங்க. ஆல்ஃபா, பீட்டாவும் குடுத்துட்டு, ஒரு ஈக்குவேஷன். ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2, -1 சொல்லியிருக்காங்க. நல்லா நோட் பண்ணுங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இது வந்து எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஸ்டின். 2, -1 கேட்டிருக்காங்க. அப்போ 2ன்னு ஒரு ரூட் இருக்கு. -1 இருக்கு. இப்ப இதனுடைய ஈக்குவேஷன் என்ன? 4 ஈக்குவேஷன் குடுத்துருக்காங்க. 4 ஈக்குவேஷன்ல எந்த ஈக்குவேஷன் நம்மளுடைய ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன ஆகும்? இது வந்து ஆல்ஃபா. இது பீட்டா. முதல்ல என்ன கண்டுபிடிச்சுக்கணும்? நம்ம ஆல்ஃபா பிளஸ் பீட்டா கண்டுபிடிச்சுக்கணும். ஆல்ஃபா இன்டு பீட்டா கண்டுபிடிச்சுக்கணும். ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவோட ஆன்சர் 1. ஆல்ஃபா பீட்டா மல்டிப்ளை பண்ணா -2. அப்ப என்னாகும்? நமக்கு பிரைமரியா உள்ள 2 வேல்யூஸ் தெரிஞ்சிருச்சு. இதை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்க. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நிறைய பேர் மறக்கிற ஒரு விஷயம் மைனஸ். பக்கத்துல நீங்க ட்ரையாங்கிள் போட்டு எழுதிக்கோங்க. இங்க குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுடைய ஃபார்மேஷன் பண்ணும்போது முதல் டேர்ம் எழுதும்போது எக்ஸ் ஸ்கொயர், அடுத்த டேர்ம் எழுதும்போது மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. மைனஸ் போட்டுட்டு தான் எழுதணும். சப்போஸ் இன்கேஸ் உங்களுக்கு இங்க ஆல்ஃபா பிளஸ் பீட்டா 1 தான் வந்துருச்சு. இன்கேஸ் -1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல நிறைய சம்ஸ்ல. அப்ப அந்த இடத்துல மைனஸ் இட்டு மைனஸ் பிளஸ்ஸா மாறிக்கும். இங்க உங்களுக்கு 1 வந்ததுனால பிரச்சனை இல்லை. 1x. அப்போ 1x பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்னது? -2. அப்ப இங்க பிளஸ் இருக்கிறதுனால என்ன பண்றேன்? நான் மைனஸ் ஆக்கிக்கிறேன். -2 ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு தேவையான குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். அப்போ இதுக்கு முன்னாடி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்தாங்க. அதுல இருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தடோ இல்லைன்னா -b பிளஸ்ஸா மைனஸ் ஃபார்ம்ல போட்டோ ரூட்டை கண்டுபிடிச்சோம். இப்ப ரூட்ல இருந்து ரிவர்சல் ஆர்டர்ல ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஓகே. அட் த சேம் டைம் அதோட கோஎஃபிஷியன்ட்டுக்கும் இதனுடைய ரூட்ஸ்க்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு பார்த்திருக்கோம். இப்ப இதுதான் உங்களுடைய பிரைமரி கான்செப்ட். இப்ப பிரைமரி கான்செப்ட் வந்து பார்த்துட்டோம். பிரைமரி கான்செப்ட் படிச்சோன்னே ஐயோ மேம் இதை முடிஞ்சிச்சா அப்படின்ற மைண்ட் செட் வரும்.
ஃபர்ஸ்ட் பார்ட்டை நம்ம முடிச்சிட்டோம். ரியலா சொல்லணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பேசிக் கான்செப்ட் த ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இமேஜினரி ரூட்ஸ் அண்ட் ரேஷனல் ரூட்ஸ் இருந்துச்சு. ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஒரு ஈக்குவேஷன் ஒரு 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 ஈக்குவேஷன் இருக்கு. அந்த ஈக்குவேஷனுக்கு √3 பிளஸ் ஐ ஒரு ரூட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்லா கவனிங்க. ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. அந்த ஈக்குவேஷனுடைய ஒன் ஆஃப் த ரூட் இஸ் √3 பிளஸ் ஐ. அப்போ இந்த பர்டிகுலர் பாலினாமியலோட மினிமல் ஆர்டர் என்ன வரலான்னு கேக்குறாங்க. நல்ல கேள்வியை அழுத்தம் திருத்தமா சொல்றேன். திரும்பவும் சொல்றேன். ஒன் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் இஸ் √3 பிளஸ் ஒன் ஆஃப் த ரூட். அதுல ஏதாவது ஒரு ரூட் வந்து √3 பிளஸ் ஐன்னு சொல்லிட்டாங்க. √3 பிளஸ் ஐ சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா அந்த பாலினாமியலுடைய டிகிரி மினிமலா என்ன இருக்கலாம்? 4 ஆப்ஷன் இருக்கு. 3, 4, 5, 6ன்னு. இங்க சரி 3, 4, 5 லாஸ்ட் 2 இருக்கு. ஆப்ஷன் ஏ இது, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி. √3 பிளஸ் ஐ அப்படின்னு இருந்தா அதனுடைய ரூட் மொத்தம் எத்தனை ரூட்ஸ் இருக்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க. இது யாராவது கெஸ் பண்ண முடியுதா பாருங்க. ஏ ஆப்ஷன் ஏ, பி, சி, டி. ஒரு ஒரு ஈக்குவேஷன், அது என்ன ஈக்குவேஷன் சொல்லல. ஒரு ஈக்குவேஷனுடைய ஒன் ஆஃப் த ரூட் இஸ் √3 பிளஸ் ஐ. அதனுடைய மினிமல் ஆர்டர் என்னவா இருக்கும்? வெரி குட் 4. வெரி இந்த 4 ஏன் வந்துச்சு நிறைய பேர் கொஞ்சம் சில பேர் தெரிய வாய்ப்பில்லை சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா இது முதல்ல ரேஷனல் நம்பரா இரேஷனல் நம்பர். ஸோ ரேஷனல் ரூட்ஸ் எல்லாம் அதனுடைய பேரா தான் போவாங்க, தனியா போக மாட்டாங்க. ஓகே, எப்படி ஒரு ட்வின்ஸ் போறாங்களோ அதே மாதிரி இப்போ √3 போறாங்க அப்படின்னா பிளஸ் √3 ஆட்டோமேட்டிக். இப்போ √3 அப்படிங்கிறது ஒரு ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன் வச்சுக்கோங்களேன். அப்ப √3 போனா யாரு கூட சேர்ந்து போவாங்க? மைனஸ் √3 ஓட தான் சேர்ந்து போவாங்க. அப்ப √3 ஒரு சொல்யூஷனா இருந்தா மைனஸ் √3யும் ஒரு சொல்யூஷனா இருக்கும். எப்படி ஒரு இதான் இந்த ரேஷனல் நம்பர்ஸ் உடைய பேர்னு சொல்லுவோம். அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் பேரா தான் போவாங்க. ஒரு ஈக்குவேஷனுக்கு 1 பிளஸ் ஐ ஒரு ரூட்டா இருந்தா 1 மைனஸ் ஐயும் ஒரு ரூட்டா தான் இருக்கும். அப்ப என்ன ஆகும்? ஒருத்தவங்க போனாங்கனாலே பின்னாடி ஆட்டோமேட்டிக்கா வராங்கன்னு அர்த்தம். அப்போ நாங்க ஒரு ரேஷனல் ரூட் இருந்தாலே அதை ரெண்டா தான் கன்சிடர் பண்ண போறோம். ஏன்னா பிளஸ் வரப்போகுது, மைனஸ் வரப்போகுது. காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒரு ரூட்டா வந்தாலும் அதனுடைய கான்ஜுகேட் நம்பரும் ஒரு சொல்யூஷன் தான் வரப்போகுது. அப்ப என்ன ஆகும்? இப்ப நமக்கு √3 பிளஸ் ஐன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல √3 பிளஸ் ஐ அப்படிங்கிறப்ப என்னென்ன ரூட்ஸ் எல்லாம் வரலாம் அப்படின்னா √3 மைனஸ் ஐ. ஏன்னா இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதனால பிளஸ் ஐயும் வரும், மைனஸ் ஐ வரும். அடுத்து எப்படி √3க்கு எடுத்துட்டீங்களோ அதே மாதிரி என்ன பண்ணுவோம்? மைனஸ் √3க்கு எடுத்துக்கணும். அப்ப மைனஸ் √3 பிளஸ் ஐயும் எடுத்துக்கணும், மைனஸ் √3 மைனஸ் ஐயும் எடுத்துக்கணும். அப்ப என்ன பண்ணும்? ஒரு ஈக்குவேஷனுக்கு மினிமலா 4 ரூட்ஸ் இருக்கு. ஏன்னா இது ஒரு ரூட்னு சொல்லிட்டாங்க. ஒன் ஆஃப் த ரூட்னு சொல்லும்போது எக்ஸாக்டா 4 தான் வரும்னு சொல்ல முடியாது. எக்ஸாக்டா மினிமல் 4 வரும். 4 குறைச்சு வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. 4 இல்ல 4 விட அதிகமான டிகிரியோ வரலாம். ஏன்னா சப்போஸ் இதுக்கு வந்து அனதர் ரூட் இருக்கலாம். x = 2ன்னு ஒரு ரூட் இருக்கலாம். x = 2 மைனஸ் ஐன்னு ஒரு ரூட் இருக்கலாம். இருக்கலாம் இல்லையா? அவங்க என்ன சொல்லிருக்காங்க? மொத்த ரூட்ஸ்ல ஒரு ரூட் கொடுத்துட்டேன். மினிமல் பாலினாமியல் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. மினிமல் பாலினாமியல் யாரு? ஆர்டர் 4 இருக்கிற மாதிரி பாலினாமியல். சோ இது வந்து உங்களுக்கு எந்த நோட்ஸ்ல இருக்காது. அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ல தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் கான்செப்ட் முடிச்சிட்டோம்னா கண்டிப்பா கிடையாது. கான்செப்டா நார்மலா ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாங்கன்னா இதை பண்ணுவாங்க. பட் நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்? என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல, அது வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்க முடியுதா, இல்லைன்னா படிக்கிறத ரிவிஷன் பண்றதுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சேர்க்க முடியுதான்னு சொல்லிட்டு ஒரு ரிமார்க் மாதிரி ஒரு காலம் நோட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இதுதான் அப்சர்வேஷன் பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ கீ நோட்ஸ் வந்து ஒரு பங்கு கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு அகாடமில வந்து நோட்ஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த அகாடமி நோட்ஸ் நீங்க பேமெண்ட் பண்ணி வாங்கி வச்சிருக்கீங்கன்னா அந்த நோட்ஸ்ல அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க, அதுல இருந்து நீங்க என்ன ஷார்ட்டா புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதுதான் உங்களுடைய மைண்ட்ல நிக்கணும். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ லீடிங் கோஎஃபிஷியன்ட் ஒரு புது வார்த்தை இருக்கு, லீடிங் டேர்ம்னு ஒரு வார்த்தை இருக்கு. இது சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கலாம். உங்களோட அகாடமியோட மெட்டீரியல் தான் நமக்கு யூஸா இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. அகாடமி நோட்ல ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க ட்ரை பண்ணுங்க. அதுவும் செல்ஃப் ஸ்டடி பண்ற ஸ்டூடெண்ட் ஆகுதுன்னா கண்டிப்பா மாசத்துக்கு ஒரு தடவையாவது லைப்ரரி போங்க. போயிட்டு உங்களுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸ் புக்ஸையும் எடுத்துட்டு வந்து ஜெராக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க பிரிண்ட் அவுட் போட்டதை விட ஜெராக்ஸ் பண்றது கம்மியான அமௌண்ட் தான். முடிஞ்சா நீங்க புக்ஸ்ல படிக்கும் போது தான் நீங்க டாப்பரா வர முடியும். திரும்பவும் சொல்றேன், நார்மலா நீங்க யூஜிடி ஆப் எழுதணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ஏதோ அகாடமி நோட்ஸ் வாங்க. பட் நான் என்ன சொல்லியிருக்கேன், யூஜிடி ஆப் டாப் ரேங்க்ல வர ட்ரை பண்ணீங்கன்னா போஸ்டிங் உங்களுக்கு கன்ஃபார்ம். உங்களுக்கு போஸ்டிங் போட்டதுக்கு அப்புறம் மற்றவங்களுக்கு போட போறாங்க. அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு லாஸ்ட்ல நீங்க வராம நீங்க ஃபர்ஸ்ட்ல வர ட்ரை பண்ணுங்க. முதல் 25 ரேங்க் இல்ல 50 ரேங்க்குள்ள நான் வரணும், நான் செல்ஃபா படிக்கிறேன், நான் ஒரு 50 ரேங்க்குள்ள வரணும், இல்ல நான் கைடன்ஸ்ல படிக்கிறேன், ஒரு 25 ரேங்க்குள்ள வரணும் அப்படின்னு மைண்ட திரும்ப திரும்ப சொல்லும்போது நமக்கு தேடல் அதிகமா இருக்கணும். சும்மா நான் வந்து ஒரு அகாடமி போறேன், அகாடமில கொடுத்த மெட்டீரியல் மட்டும் படிக்கிறோம்னா கண்டிப்பா அந்த டாப் ரேங்க்ஸ்ல வர முடியாது. டாப் ரேங்க் வர அத்தனை பேர் என்ன பண்றாங்கன்னா அவங்க டெக்ஸ்ட் புக்ஸை ரெஃபர் பண்றாங்க. ஓகே, டெக்ஸ்ட் புக் படிக்கிறதுக்கு ஒரு 2 நாள் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்க அதை அப்ளை பண்றதுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய
மேஜிக் புக்ல நீங்க எழுதுற நோட்ஸ் இருக்கு இல்லையா? அத வச்சு நம்ம அப்புறம் ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸா நம்ம டெவலப் பண்ணிட்டே போலாம். இப்ப பாத்தீங்கன்னா, இதுல என்ன சொல்லியிருக்கேன் 2, 3 விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கேன். 2, 3 விஷயங்கள் என்னது ஜஸ்ட் ஜெனரலா உள்ளதுதான். லீடிங் கோஎஃபிஷியன்ட் ஒரு புது வார்த்தை. அதாவது இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் இருக்கு இல்லையா? அதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன லீடிங் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க. அதே டெர்ம்ஸ் வந்து லீடிங் டெர்ம்னு சொல்லுவாங்க அந்த ஏஎன. அதே மாதிரி பவர் 1 இருக்கு இல்லையா? அது பாலினாமியல் வித் லீடிங் கோஎஃபிஷியன்ட் 1 இருந்தா இத மோனிக் பாலினாமியல் சொல்லுவாங்க. இது நமக்கு தேவைப்படும். மோனிக் பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியம். நமக்கு தேவைப்படும். அதே மாதிரி ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் வந்து ஒரு நான் ஜீரோ கான்ஸ்டன்ட் இஸ் அ பாலினாமியல் இஸ் இது ஜஸ்ட் சிம்பிளா வந்து உங்களுடைய டிகிரியோட அதாவது ஒரு பாலினாமியலோட டிகிரி கண்டுபிடிக்கிறது, அதனுடைய குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் பவர் 2 இருந்தா அது வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஸோ சிம்பிளா சில விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இதுல ஒரு பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க முக்கியமா. எஸ் இந்த பாயிண்ட். நிமிஷம். இந்த பாயிண்ட். எஸ் இந்த இருக்கு பாருங்க. இந்த பாயிண்ட்ல zero polynomial is only the polynomial with the leading coefficient 0. இந்த பாயிண்ட பார்க்கும்போது உங்க எல்லாருக்கும் என்ன மைண்ட்ல தோணும்? மேம் இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இதுக்கே நீங்க இவ்வளவு தூரம் வரி பண்ணி எடுத்துக்கிறீங்க. முக்கியமான பாயிண்ட் எடுத்துக்கிறீங்கன்னா, நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் நமக்கு தேவைப்படும். ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சொல்றாங்க. இப்ப என்ன சொல்றேன்னா, ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா இருந்தா நீங்க ஜெனரல் ஃபார்ம் எழுதும்போது எப்படி எழுதுவோம் அப்படின்னா, a2 சரி a2x ax ஸ்கொயர் போட்டுக்கலாமா? a போட்டுக்கலாம். ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0. இப்படிதான் நம்ம இது வரைக்கும் எழுதிட்டு இருந்தோம். எப்போ ஸ்கூல் லெவல் படிச்சோம், இண்டிபெண்டா நீங்க படிச்சுட்டு இருக்கும்போது. இப்போ ஒரு கைடன்ஸ் கீழ படிக்கிறீங்க. அப்ப குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட எழுதுங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இது மட்டும் எழுதக்கூடாது. இது பக்கத்துல இன்னொரு விஷயத்தை எழுதணும். எதுக்காக ஞாபகம் இருக்கா? யாருக்காவது தோணுது ஐடியா வருதா? குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இவ்வளவுதானே? இது எழுதுறதுல என்ன இருக்கு? இதுக்கப்புறம் என்ன எழுதணும்? குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் முழுமை அடையவில்லை. இது எழுதினதுக்கு அப்புறம் பக்கத்துல ஒரு விஷயம் எழுதணும். அது எழுதினாதான் இது கம்ப்ளீட் ஆகும். இது யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஸ்கூல் டீச்சர்ஸா இருக்கீங்கன்னா ஆல்மோஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். இல்ல ரொம்ப நாள் டச் விட்டு போச்சுன்னா அது ஞாபகம் இல்லாம இருக்கும். ஸ்கூல் டீச்சர்ஸ் இருந்தா ஆல்மோஸ்ட் கண்டிப்பா தெரியும். m ஈக்குவல் டு 0வா? ஏ நாட் ஈக்குவல் 0. வெரி குட். நித்யா மேம் போட்டிருக்காங்க இல்லையா? ஒவ்வொருத்தருமே போட்டிருக்கீங்க. ஏ நாட் ஈக்குவல் 0. வெரி குட். ஏன்னா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா இருந்தா லீடிங் கோஎஃபிஷியன்ட் 0 வரக்கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0 போடுறோம்னா கண்டிப்பா கம்மா போட்டு a நாட் ஈக்குவல் டு 0 தான் இனிமே நீங்க எழுதணும். ஏன்னா நீங்க இப்ப லேர்ன் பண்றது அந்த ஒரு ஸ்டெப் அதிகமா வந்துட்டீங்க. ஓகே சும்மா பார்க்கல. பார்க்குறவங்க வேடிக்கை பார்க்குறவங்க சும்மா பார்ப்பாங்க. ஆனா கவனிக்கிறவங்க அதுல ஏதாவது நுணுக்கங்கள் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதே மாரி தான் இங்க இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவரா என்ன பவர் இருக்கோ, அந்த ஹையஸ்ட் பவருடைய கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா? அந்த பர்ட்டிகுலர் ஏ அப்படிங்கிற நம்பர் நாட் ஈக்குவல் டு 0. அத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. இப்ப இதுல ரொம்ப சிம்பிளான விஷயத்துக்கே இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு அப்கமிங்கா அப்ளை அப்ளை பண்ணும்போது சில விஷயங்கள் தேவைப்படுது. அதாவது என்ன உங்களுக்கு 2 மார்க்ஸ் கேட்கும்போது சும்மா கொஞ்சம் கிரியேட்டிவா கேட்கிறங்கிற பேர்ல ரொம்ப சில்லியான விஷயங்கள் கேட்டுறாங்க. ஆனா அந்த விஷயம் நம்ம பசங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சோ அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப அழுத்தமா சொல்றது. அடுத்து பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் கியூபிக் ஈக்குவேஷன். கியூபிக்னா பவர் 3 இருக்கும். 4னா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். சோ அது மாதிரி ஒவ்வொரு நேமுக்கும் ஒண்ணு பேர் குடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுல நம்ம என்ன பண்ணோம் டிகிரி 2 இருக்கிற சம்ஸ நம்ம ஒர்க் அவுட் பண்ணா தான் டிகிரி Nக்கு நம்ம போ முடியும். அதனால 2, 3 சம்ஸ் நான் குடுத்துருக்கேன். இப்போ இதெல்லாம் பிரைமரி சம்ஸ் தான். இது எல்லாமே ஸ்கூல்ஸ் லெவல்ல உள்ளதான். ஜஸ்ட் ஃபார் ரிவிஷன் பர்பஸ் தான். ஏன்னா பேசிக் ஞாபகம் வச்சுட்டா பின்னாடி ஈஸியா இருக்கும். இப்போ இதுல உள்ள எல்லா சம்ஸுமே பாத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இப்ப நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். உங்களுக்கு குரூப்ல நான் போஸ்ட் பண்ணிடுவேன். சின்ன சின்ன சம்மா இருக்குன்னு பார்க்கக்கூடாது. உட்கார்ந்து உங்களுடைய மேஜிக் நோட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதுல உள்ள ஒவ்வொரு சம்மையும் போடணும். ஏன்னா இதுல உள்ள ஒவ்வொரு சம்மும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 எப்படி பவர் 2 ஈக்குவேஷனுக்கு போட்டோமோ அதே மாதிரி பவர் 3 ஈக்குவேஷன்ஸ்க்கும் இந்த நோட்ஸ் ஃபுல்லாவே நான் கொடுத்திருப்பேன். ஓகே ஒரு 20 பேஜ் தான் இருக்கு. அந்த 20 பேஜ் நோட்ஸையுமே நீங்க ப்ராப்பரா படிக்கணும். சோ இதுக்கு எந்த கைடன்ஸ் தேவைப்படாது. அந்த அளவு டீடைல்டா உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். எந்த ஒரு விஷயம் கிடையாது. இப்ப நீங்க 11த், 12த் புக் இருக்குல்ல அதே லெவல்ல தான் அப்படியே பார்க்க போறீங்க. அப்ப பிரைமரியா நீங்க பார்க்கும்போது நீங்க என்னென்ன விஷயங்கள் கேட்பாங்க. ஒரு நிமிஷம். இதுல என்ன மாதிரி ஒரு சம் குடுத்தோனே நான் என்ன பண்றேன் மேம் நோட் எடுக்கிறேன், பேனா எடுக்கிறேன், சம் போடுறேன். இப்படி நீங்க போட்டீங்கன்னா நீங்க எப்பவுமே வந்து சக்சஸ்ஃபுல் ஒரு வின்னருடைய மைண்ட் செட்டுக்கு போக முடியாது. முதல்ல என்ன பண்ணணும்னா, நீங்க இப்போ ஒரு வின்னர். சோ வின்னர் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல கொஸ்டின்ஸ அப்சர்வ் பண்ணுவாங்க. இந்த ஒரு கொஸ்டின மட்டும் தான் அப்சர்வ் பண்ணுவாங்களா? இல்ல. இப்ப பாருங்க. இப்போ நான் வந்து எப்படி படிக்கணும்னு சொல்றேன். நான் 20 பக்கத்துல ஒரு நோட்ஸ் குடுக்குறேன். அப்ப நான் என்ன பண்ணணும், நோட் குடுத்தோனே என்ன பண்ணணும், நோட் நம்பர் 1, எக்ஸாம்பிள் 1, 1ன்னு போட்டு 1ஓட கொஸ்டின படிச்சுட்டு ஆன்சர் போடுறேன். இப்படி படிக்காதீங்க.
இது வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸ். ஸோ ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னா என்னது? இதனுடைய நாலேட்ஜ நீங்க கெயின் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி டைப் இப்ப நீங்க பேசிக் ஃபார்முலா படிச்சாச்சு. இப்போ இத எப்படி படிக்கணுங்கிறத சொல்லப் போறேன். எதுக்காக நான் இத நுணுக்கமா இந்த பாலினாமியல் ஈக்குவேஷன் டாபிக்ல சொல்றேன்னா, நான் சொன்ன மாரி தான். நேத்து நான் ஆடியோல சொன்ன மாரி பாலினாமியல் ஈக்குவேஷன் கான்செப்ட் சின்னது. அத அப்ளை பண்ணி கேட்கும்போது தான் விதவிதமா கேட்பாங்கன்னு நான் சொன்னேன். ஓகேவா? அப்ப விதவிதமா கேட்பாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்? சாதாரண ஒரு சின்ன முட்டை என்ன பண்றீங்க? எத்தன வெரைட்டிஸ் நீங்க கிரியேட் பண்றீங்க? அதே மாரி தான் பாலினாமியல் ஈக்குவேஷன்ல ஒவ்வொரு கான்செப்டும் கான்செப்ட் குட்டியோண்டு. அது எப்படி வித்தியாசமா கேட்கறாங்கன்ற கேட்டகரிய நீங்க பிரிச்சு பார்க்கணும். இப்ப பாருங்க, நான் என்ன சொல்லிட்டேன்? ஒரு ஈக்குவேஷன் குடுத்துட்டாங்க. இப்ப நம்ம பார்க்க போறது எல்லாமே குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். அதாவது பவர் 2 இருக்கிற மாதிரி ஒரு ஈக்குவேஷன். அப்ப இதுல என்னலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு? என்ன மாதிரி கேள்விகள்லாம் வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின கவனிங்க. இஃப் ஆல்பா அண்ட் பீட்டா ஆர் ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். ஓகே, ஒரு ஈக்குவேஷன் குடுத்துட்டாங்க. கன்ஸ்ட்ரக்ட் தி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஹூஸ் ரூட்ஸ் ஆர் ஆல்பா பிளஸ் 2 ஆல்பா பீட்டா பிளஸ் 2. அதாவது ஆல்பாவும் பீட்டாவும் இருக்கிற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் குடுத்துட்டாங்க. இப்ப என்ன கேட்கறாங்கன்னா, ஆல்பா பிளஸ் 2வும் பீட்டா பிளஸ் 2வும் இருக்கிற மாதிரி ஒரு புது ஈக்குவேஷன் கேட்கறாங்க. முதல்ல என்ன பண்ணணும்னா, நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு ரூட் குடுத்துட்டாங்க. 2, 3ன்னு ஒரு ரூட் குடுத்தாங்க. இல்ல 2 மைனஸ் 1 குடுத்தாங்க. அப்ப அதுல இருந்து ஆல்பா பிளஸ் பீட்டா, ஆல்பா இன்டு பீட்டா போட்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டு எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு படிச்சோம். அப்போ இது என்ன படிச்சோம்? இந்த இடத்துல நமக்கு ரூட் டைரக்ட்டா குடுத்தாங்க. டைரக்ட்டா குடுத்த ரூட்ட வச்சு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணோம். ஈக்குவேஷன் குடுத்தா ரூட்ஸ கண்டுபிடிச்சோம். இது 2 தானே படிச்சுட்டு இருந்தோம். பட் இந்த கொஸ்டின் என்ன பண்ணி சொல்லிருக்காங்க? சம்மந்தமே இல்லாம ஏதோ ஒரு ஈக்குவேஷனுக்கு ஆல்பா பீட்டான்னு ஒரு சொல்யூஷனா. இப்ப ஆனா அவங்க கேட்கிறது யாரு? ஆல்பாவோட 2 ஆட் பண்ணும்போதும், பீட்டாவோட 2 ஆட் பண்ணும்போது புதுசா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அது என்னன்னு கேட்கறாங்க. அப்ப ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் நமக்கு புரிஞ்சிருச்சு. இதே வந்து ஆன்சர் போகாதீங்க. ஆன்சர் போகாம அடுத்த கொஸ்டின் வாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? ஆல்பா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். ஓகே, ஆல்பாங்கிறது பீட்டாவும் அதனுடைய ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷனா. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ கன்ஸ்ட்ரக்ட் த நியூ ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். ஒரு புது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்றாங்க. அதனுடைய ரூட் ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயரா இருக்கணும். அப்போ ஏற்கனவே ஒரு ஈக்குவேஷன் குடுத்துருக்காங்க. அதனுடைய ஆல்பாபெட்டா குடுத்துருவாங்க. அப்போ ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் இருக்கிற மாதிரி புதுசா ஒரு ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. அங்க ஆல்பா பிளஸ் 2 பீட்டா பிளஸ் 2 சொன்னாங்களே அதே மாதிரி. இதே அடுத்த கொஸ்டின் பாருங்க. இங்க பாருங்க. த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன ஆகும்? இதோட நேச்சர் ஆஃப் ரூட்ஸ், அதாவது இதனுடைய ரூட்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர்னா 4 ரூட்ஸ் 2 ரூட்ஸ் கிடைக்கும்ல, அதோட நேச்சர் ஆஃப் ரூட்ஸ கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே, இது ஒரு சம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? ஓகே, இது நேச்சர் ஆஃப் ரூட்ஸ டிபெண்ட் பண்ணி தான் இதுவும் வரும். இப்ப பாருங்க, கன்ஸ்ட்ரக்ட் த கியூபிக் ஈக்குவேஷன். 3 குடுத்துட்டாங்க. ஆல்பா, பீட்டா, காமா குடுத்துட்டு அதனுடைய ஈக்குவேஷன ஃப்ரேம் பண்ண சொல்றாங்க. இது நம்ம ஈஸியா போட்டுறலாம். ஓகே. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இந்த மாதிரி கொஸ்டின். சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுதான் அடிக்கடி செகண்ட் பார்ட் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஓகேயா? சோ பாத்தீங்கன்னா ஆல்பா, பீட்டா, காமாங்கிறது ஒரு கியூபிக்கோட ஈக்குவேஷன். தியரி ஆஃப் ஈக்குவேஷன் உங்களுக்கு பிஜிடிஆர்பில வராது. யூஜிடிஆர்பில மட்டும் தான் வரும். அதே மாதிரி உங்களுக்கு ஜேடபிள்யூ எக்ஸாம்னு சொல்லுவாங்க. சோ உங்களுடைய பிராக்டிஸ்க்கான எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதுக்கப்புறம் சில யூனிவர்சிட்டிஸோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல தியரி ஆஃப் ஈக்குவேஷன் இருக்கும். சோ அதுல இருந்தா நம்ம பிராக்டிஸ் பண்ணி இருக்க முடியும். சோ அதுல வந்து கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா இத மாதிரி செகண்ட் செம் அடிக்கடி கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு நம்ம ஒரு கியூபிக் ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்றோம் இல்லையா? அந்த கியூபிக் ஈக்குவேஷன் 1 பை ஆல்பா, 1 பை பீட்டா, 1 பை காமா கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல ஆல்பா, பீட்டா யாரு? அதுக்கான ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா? அத முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுல இருந்து கொஞ்சம் மூவ் ஆகி தான் அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்புக்குள்ளே போக முடியும். அதே மாதிரி இதுல உள்ள எல்லா சம்ஸோட கொஸ்டின்ஸை முதல்ல பார்க்கணும். சோ கொஸ்டின்ஸை பார்த்துட்டீங்கன்னா ஓகே இதை மாதிரி தான் கேட்கறாங்க, உங்களுக்கு ஐடியா கிடைச்சும். இங்க பாருங்க, சம் ஆஃப் இட்ஸ், அதாவது இங்க பாத்தீங்கன்னா solve the equation sum of its roots are vanishes. So sum of the roots னா மொத்தம் இதுக்கு எத்தனை ஈக்குவேஷன் இருக்கும்? பவர் வந்து 3 இருக்கு. பவர் 3 இருக்கு அப்படின்னா sum of its roots னா மொத்தமா எத்தனை ரூட்ஸ் இருக்கு? ஆல்பா, பீட்டா, கம்மா, சம் ஆஃப் இட்ஸ் 2 ரூட்ஸ்மா கொஸ்டின் இருக்கு. சம் ஆஃப் த 2 ரூட்ஸ் ஆர் வேனிஷஸ். ஏதாவது 2 ரூட் வந்து வேனிஷ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்ப மொத்தமா ஆல்பா, பீட்டா, காமா, அதுல சம் ஆஃப் 2 ரூட்ஸ், ஏதாவது 2 ரூட்ஸ் வந்து உங்களுக்கு 0 ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின்ல 2 அப்படிங்கிற வேர்டு மிஸ் ஆயிருக்கு. சரியா? அப்ப ஏதாவது 2 நீங்க ஆல்பா, பீட்டா எடுத்துக்கலாம், பீட்டா, காமா எடுத்துக்கலாம், ஆல்பா, காமா. இந்த 3 நம்பர்ல யாரோ 2 பேர், அவங்க 2 பேரையும் ஆட் பண்ணா 0 வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நம்பர் 3 இருந்தா இன்னொரு நம்பர் -3 இருக்க போறாங்க. இவங்க 5 இருந்தா அவங்க -5 இருக்க போறாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? ஆல்பா, பீட்டால ஆல்பா, பீட்டா, காமால இந்த பீட்டாவை நான் எடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா மைனஸ் ஆல்பான்னு போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு நம்பர் ஆல்பா, இன்னொரு நம்பர் மைனஸ் ஆல்பா, இன்னொரு நம்பர் காமா, அவ்வளவுதான். இப்ப நாங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம போடுற ஸ்டெப்ஸ் போடணும். அப்போ என்ன
கொஸ்டின்ஸ் அப்சர்வ் பண்ணும்போது தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா பாருங்க, சால்வ் த கியூபிக் ஈக்குவேஷன். அப்ப கியூபிக் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப ஈக்குவேஷன் கொடுத்து அதுல இருந்து ரூட்ஸ் கண்டுபிடிக்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சோ அதே மாதிரி உங்களுக்கு இதுல உள்ள எல்லாத்தையும் முதல்ல கொஸ்டின்ஸை ரீட் பண்ணி சம் ரூட்ஸுக்கும் கோஎஃபிஷியன்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் அப்ளை பண்ற மாதிரி தான் எல்லா சம்மும் வரும். எல்லா சம்ஸையும் நீங்க பாருங்க. முதல்ல ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, ஆல்பா இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ, இந்த மாதிரி கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப கான்செப்ட்ங்கிறது ஒண்ணுதான். ஆனா உள்ள அப்படியே அப்ளை பண்றோம் இல்ல. அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் கேள்விகள் மாறுது. சோ இத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஓகே, புரிஞ்சுட்டோன்னா ஓகே, சிம்பிளான கான்செப்ட் கிடையாது. கான்செப்ட் சிம்பிளா இருந்தாலும் அப்ளை பண்ணும்போது நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்புறம் என்ன சொல்லியிருக்கேன், எத்தனை முறை எவ்வளவு கஷ்டமான கொஸ்டின் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன், பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது ஈஸியா போயிடும். முதல் தடவை பிராக்டிஸ் பண்றதுதான் கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம இந்த டாபிக் நான் இவ்வளவு தூரம் டைம் எடுத்துக்கணுமா, ஆனா கண்டிப்பா நீங்க டைம் எடுக்கணும். கேர்லெஸ் மிஸ்டேக் நிறைய பண்ணுவாங்க இந்த டாபிக்ல. நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க எக்ஸாம் ஹால்ல நீங்க ஒரு கொஸ்டினை ஒரு நிமிஷத்துல பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய கான்செப்டை நீங்க இங்க மோர் தென் 2 to 3 hours நீங்க படிச்சு படிச்சு பிராக்டிஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் அங்க ஒரு நிமிஷத்துல போட முடியும். இங்க நான் போடும்போது எனக்கு இதெல்லாம் தெரியும் மேம், ஸ்கூல்ல படிச்சுக்க, நானும் ஸ்கூல் டீச்சர் தான் ஒர்க் பண்றேன். ஸ்கூல் டீச்சர் தான் ஒர்க் பண்றீங்க, ஓகே கொஸ்டின் எடுங்க, டைமர் ஆன் பண்ணுங்க. டைமர் ஆன் பண்ணி உங்க போன்ல டைமர் ஆன் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லா கோத்ரூ பண்ணுங்க. ஓகே, ஃபுல்லா கோத்ரூ நடத்தும். அப்படியே உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து இந்த கொஸ்டின்ஸ் இருக்கா, கொஸ்டின் மட்டும் வச்சுட்டு ஆன்சர்ஸ் அசன் பண்ணுங்க. எவ்வளவு டைம்க்குள்ள நீங்க முடிக்கிறீங்கன்னு பாருங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் டைமர் ஆன் பண்ணி எவ்வளவு நிமிஷம் ஆகுது இந்த கொஸ்டின். நீங்க டீச்சர் தானே, அப்ப இத்தனை வருஷம் சொல்லி கொடுத்து தான் இருக்கீங்க. அப்ப என்ன ஆகும், நீங்க ஒரு நிமிஷத்துல போடலாமே இந்த கொஸ்டினை. நம்ம ஒரு நிமிஷத்துல போட முடியாது, எவ்வளவு பெரிய கொஸ்டினா இருக்கு. ஏன் இவ்வளவு பெரிய கொஸ்டினா இருக்கு, கண்டிப்பா இந்த கொஸ்டினை ஈஸியா சால்வ் பண்ண முடியும். அப்ப ஈஸியா சால்வ் பண்ண என்ன ஆகும், போட போட போடட்டாங்க அது ஷார்ட் கட்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஓகே, சின்ன கொஸ்டினை பார்த்தாலே தெரிஞ்சிருது, உட்காந்து இதை எழுதணும்னு அவசியம் இல்லை. எக்ஸாம் ஹால்ல போய் ஆல்பா பிளஸ் பீட்டா பீட்டா பிளஸ் உட்காந்து எழுதணும் அவசியம் இல்லை. இப்ப ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க. இப்ப என்ன கொடுக்குறாங்கன்னா இப்போ வந்து ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க. இப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 3 இருக்கு. பீட்டாக்கு பதிலா இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு -2 எடுத்துக்கலாம். இப்படி குடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. இப்போ நாங்க உட்காந்து எக்ஸாம்ல எழுதும்போது என்ன பண்ணீங்க, ஆல்ஃபா ஈக்குவல் டு 3, பீட்டா ஈக்குவல் டு 2 அப்படி எழுத போறோமா என்ன? இல்ல. அடுத்து ஆல்ஃபா பிளஸ் பீட்டா யாரு? 5. ஆல்ஃபா பீட்டா யாரு? உங்களுக்கு 6. அப்புறம் நான் இப்படிலாம் உட்காந்து எழுதிருக்க மாட்டீங்க. கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, கொஸ்டின்ல 3 2 சொல்லிட்டாங்களா? நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன எழுத போறீங்க? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 6 அவ்வளவுதான். இது போடுறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகலையில. அப்ப நம்ம என்ன பண்றோம், இதை போட போட தான் நம்ம போடுறோம். உட்காந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதி 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 போடுறதெல்லாம் எப்போ, ஸ்கூல் லெவல்ல இருந்து நீங்க கொஞ்சம் உங்களை அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்றதுக்கு தான். முதல் லெவல் ஸ்டடி வேணா இப்படி ஆல்ஃபா பீட்டா, அடுத்து ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, அதுக்கப்புறம் ஃபார்முலா எழுதுறேன், அப்புறம் அப்ளை பண்றேன். இந்த கதை கச்சேரிலாம் எப்போ வரும், நோட்ல ஃபர்ஸ்ட் மைண்ட்ல ஏத்துறதுக்காக. ஆனா எக்ஸாம் ஹால்ல இருக்கும்போது அது கொஸ்டினை பார்த்தாலே அப்படியே அங்கங்க ஆல்ஃபான்னு எழுதிக்கலாம், அங்க பீட்டான்னு எழுதிக்கலாம். அப்ப நாங்க ஒரே ஒரு லைன்ல ஒரு நிமிஷத்துல ஆன்சர் முடிக்கணும். அப்போ இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. சோ இன்னொரு முக்கியமான விஷயம், மேம் ரொம்ப பிரைமரியான நோட்ஸ் அது இருக்கு. சோ இது வந்து அவங்களுக்கு பிரைமரி கான்செப்டை சும்மா ஒர்க் அவுட் பண்ணி கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாம இருக்குது. பட் உங்களோட ரியல் நோட்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப காட்டுறேன் பாருங்க இன்னொரு நோட்ஸ். இதுதான் உங்களுடைய பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸோட ரூட்ஸ். பாத்தீங்களா, இதுதான் உங்களுடைய சிலபஸ். பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். ஸோ உங்களால் முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் எங்களால் என்ன ஃபினான்ஷியலாக முடியும், இல்லை லைப்ரரி பக்கம் என்னால் போக முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அல்ஜிப்ரா வால்யூம் 1ன்னு ஒரு புக் இருக்கும். டி.கே. மாணிக்க வாசகம் பிள்ளை அண்ட் அதர்ஸ். இந்த டெக்ஸ்ட் புக்கை நீங்கள் லைப்ரரியில் போய் வாங்கலாம். லைப்ரரி எல்லா லைப்ரரிஸும் இந்த புக் கண்டிப்பாக இருக்கும். அல்ஜிப்ரா வால்யூம் 1, அல்ஜிப்ரா வால்யூம் 1ன்னு இருக்கும். டி.கே. மாணிக்க வாசகம் பிள்ளை அண்ட் அதர்ஸ். இதுதான் உங்களுடைய சிலபஸ் டெக்ஸ்ட் புக். இதுக்கு தியரி ஆஃப் ஈக்குவேஷன் டாபிக். ஓகே, ஸோ தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா சாப்டர் 6ன்னு உங்களுக்கு அந்த புக்ல இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய சிலபஸ். ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் பாலினாமியல் ஈக்குவேஷன், சிமெட்ரிக் ஈக்குவேஷன், சம் ஆஃப் த ஆர்த் பவர், அதுக்கப்புறம் வந்து இந்த டாபிக் எல்லாம் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் டைமினிஷிங், இன்க்ரீசிங், மல்டிப்ளைங் த ரூட்ஸ். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அதுல வரும். அப்ப என்ன ஆகும், அந்த புக்கோட நோட்ஸை படிச்சாதான் நீங்க வந்து நான் தரவாக முடியும். ஓகே, அப்ப பேசிக்கான இந்த ஒரு 20 பக்கம் கொடுத்துருங்க, அந்த 20 பக்கத்துல படிச்சதுல நான் தரவாயிடுவேன். 20 பக்கம் அப்படிங்கிறது தியரி ஆஃப் ஈக்குவேஷனை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கான விஷயங்கள். பிரைமரியா நான் ஏற்கனவே படிச்ச விஷயத்துல மறந்து போயிட்டுன்னு சொன்னவங்க முதல்ல ஒரு 20 பக்கத்தை படிங்க. அந்த 20 பக்கம் ஏற்கனவே நான் படிச்சிட்டேன் நல்லா தெரியும் எனக்கு அப்படின்னா ஒரு 20 பக்கத்தை படிக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கூட ஆகாது. ஒரு தடவை ஃபுல்லா கோ த்ரூ பண்ணிட்டு ஒரு சம்ம நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டே வாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த பிடிஎஃப் படிங்க. ஸோ இந்த பிடிஎஃப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ்ல டீச் பண்ணும்போது பிஎஸ்சி கிளாஸ் ரூம்ல என்ன பண்ணுவாங்களோ அதுக்கு நீங்களா நோட் எழுதுவீங்களா, மேம் டீச் பண்ணும்போது நீங்க நோட் எழுதுவீங்களா, அந்த நோட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட். பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க, எக்ஸ் பவர் என்னன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் நீங்க என்ன இன்னும் ஸ்கூல் லெவலே இருக்கக்கூடாது இல்லையா. அப்ப என்ன ஆகும், உங்களை அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு தான் இது விஷயம். அப்ப என்ன பண்றாங்க, ஒரு நிமிஷம், எடுக்கும்போது என்ன பண்ணிருக்காங்க, எக்ஸ் பவர் என்னன்னு எடுத்திருக்காங்க.
X4 என்ன எடுத்தோம்? பவர் Nல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்லாம் ஆரம்பிக்க மாட்டாங்க. உங்களுடைய காலேஜ் லெவல் புக்க நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா, எதுவுமே 1, 2, 3ன்னு ஆரம்பிக்காது. nth டெர்ம் நான் சொல்லி தரேன். நீ nக்கு பதிலா 1, 2 வேணா நீ வேணா அப்ளை பண்ணிக்கோ. அப்படிதான் உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்போ காலேஜ் லெவல் புக்க நீங்க படிக்க போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜெனரல் கேட்டகரிக்கான ஃபார்முலா தான் இருக்கும். அங்க போய் உட்கார்ந்துட்டு இத நீங்க ஃபர்ஸ்ட் படிச்சீங்கன்னா, ஐய்யயோ! எக்ஸ் பவர் என்ன? என்னன்னு தெரியலையே! ஏதோ புதுசா ஒரு ஃபார்முலா இருக்கு. உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணலவா? அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து மனப்பாடம் பண்ண ஆரம்பிப்பீங்க. இல்ல நீங்க படிச்ச அந்த X2, X3 அதாவது பவர் 2, பவர் 3, பவர் 4க்கு படிச்சீங்க இல்லையா? அத அப்படியே n டெர்ம்க்கு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்டினேன் இல்லையா? அதுதான் என்ன பண்றாங்க, இங்க nல இருந்து 1, 2, 3 உங்கள கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அவ்வளவுதான். n ஃபார்ம்ல நான் குடுத்துடுறேன். அதுல எனக்கு பதிலா 1, 2, 3 நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்றது தான் காலேஜ் லெவல் புக்ஸோட குவாலிட்டி. அப்ப என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் இது தெரிஞ்சிருச்சு. நம்ம என்ன பண்ணோம், ஏற்கனவே நம்ம கத்துக்கிட்டோம் இல்லையா? அது என்ன பண்ணோம், சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஒவ்வொரு நம்பரா ஆட் பண்ணா சம்மேஷன் 1 1 பை 1 பண்ணா என்ன வேல்யூ, 2 2 நம்பரா பண்ணா என்ன பண்றது, அடுத்து 3 3 பண்ணா என்ன பண்றது, -1 பவர் என்னன்னு ஒரு கேட்டகரி சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி அவங்க புக்ஸ்ல பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் அதனுடைய ஃபார்முலா. இது நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஒண்ணு ஒண்ணா படிச்சோம். 2 2 பண்ணோம் இல்லையா? சம்மேஷன் 1, சம்மேஷன் 2, சம்மேஷன் 3ன்னு போட்டோம் இல்லையா? இதுதான் உங்களுக்கு. அப்ப நம்ம ஏற்கனவே படிச்ச அதே கான்செப்ட் தான் ஜெனரலைசேஷன் கேட்டகரி தான் உங்களுக்கு இருக்கு. ஓகே. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, அங்க அடுத்து என்ன இருக்கு? அதுக்கு 2, 3 எக்ஸாம்பிள் இருக்கு. அங்க நான் சொன்ன மாரியே ஆல்ஃபாவும், பீட்டாவும் ஈக்குவேஷனுடைய இது ஈக்குவேஷனுடைய ரூட்டா இருக்கும். ஆனா நம்ம புதுசா ஒரு ஈக்குவேஷன ஃப்ரேம் பண்ண சொல்லுவாங்க. ஆனா அதனுடைய ரூட் என்னவா இருக்கும்? சம் கேட்டகரி. ஆல்ஃபா பிளஸ் 2 இல்ல ஆல்ஃபா ஸ்கொயர், பீட்டா ஸ்கொயர் இல்ல ஆல்ஃபா இன்டு பீட்டா இன்னும் ஒரு கேட்டகரியோட உள்ள இருக்கும்னு சொன்னேன். அதே மாரி தான் குடுத்துருக்காங்க பாருங்க. ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, ஆல்ஃபா. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு எக்ஸாம்பிள் நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னா, இந்த புக்ஸ்ல இருந்து வர சம்ஸ் கூட நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேயா? சோ அத பேஸ் பண்ணி நான் ஆன்சர்ஸோட போட்டிருப்பேன். உங்களுக்கு இது எல்லாமே இருக்கும். இங்க பாருங்க. ஏன்னா ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் குடுத்துட்டு சமேஷன் ஆல்ஃபா யாரு? சமேஷன் ஆல்ஃபா இன்டு பீட்டா யாரு? சமேஷன் ஆல்ஃபா பீட்டா இப்ப நான் எதுவுமே உங்களுக்கு ஆன்ஸரா நான் சொல்லி தரல. கேள்விய எப்படி கவனிக்கணும்? எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வருது? அத மட்டும் கவனிங்கன்னு முதல்ல சொல்லியிருக்கேன். நான் இன்னும் படிக்க சொல்லல. ஓகே, ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க சொல்லல. கொஸ்டின்ஸ கவனிச்சு என்ன மாதிரிலாம் வருது அப்படின்னு. அத நீங்க பார்த்துட்டீங்கன்னா, ஓகே. அப்ப இதுல இருந்து நமக்கு இது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்புறம் உட்கார்ந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. சோ இதே மாதிரி உங்களுக்கு இதுக்கான நோட்ஸ் இருக்கும். இந்த நோட்ஸ் உங்களுக்கு பிடிஎஃப் நான் உங்களுக்கு குரூப்ல சென்ட் பண்ணுவேன். ஓகே. பட் அதுக்காக ஃபுல்லா உட்கார்ந்து நம்மளே படிச்சிடணுமா அப்படிலாம் முதல்ல ஒரு 20 பக்கம் படிக்க போறீங்க. அடுத்து 20 பக்கமா தான் ஷேர் பண்ண போறேன். சோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்ராக்ஸிமேட்டா இந்த ஒரு யூனிட் மட்டுமே உங்களுக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்னா, 160 இருந்தாலுமே வந்து லாஸ்ட் 2 யூனிட் சேர்த்திருக்கும். 160ல பார்த்தீங்கன்னா, இன்இக்வாலிட்டீஸ் உங்களுக்கு கிடையாது. தியரி ஆஃப் நம்பர்ஸ் நான் ஏற்கனவே உங்களுக்கு அனுப்பிட்டேன். அப்படிங்கிறப்ப முதல் 3 யூனிட் அப்ராக்ஸிமேட்டா ஒரு 80 பக்கம் இருக்குமா. 80 to 90 பேஜஸ் இருக்கு. அப்ப நான் 20, 20 நான் ஸ்ப்ளிட் பண்ணி குடுக்கவா? இல்ல 80 சேர்த்து குடுத்துறேன் நீங்க படிக்க ஆரம்பிச்சுறீங்களா? இதுக்கு டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் நீங்க வச்சுக்கலாம். 80 பேஜஸ் சேர்த்து குடுத்துறவா? இல்ல 20, 20 பேஜஸா நான் பிரிச்சு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பிரிச்சு குடுத்துறவா? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஓகே. நான் 80 சேர்த்தே குடுத்துர்றேன். நீங்க உட்காந்து எப்போ டைம் கிடைக்குதோ அப்படி உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதனால ஒண்ணு ஒண்ணா நீங்க பாருங்க. அ அதுக்கப்புறம் இன்னும் நேத்தி கிளாஸ் நம்பர் தியரி குடுத்தோம் இல்லையா? நம்பர் தியரில இந்த வில்சன் தியரம், ஃபெர்மட்ஸ் நேம்டு தியரம் குடுத்தேன்ல. ஒரு 3 நேம்டு தியரம் குடுத்தேன்ல. அதுல ஆயிலர்ஸ்க்கு சம் நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்ணோம். ஃபெர்மட்ஸ் தியரத்துக்கும், வில்சன் தியரத்துக்கும் நான் வந்து அதிகமா சம்ஸ் போடல. பட் ஃபார்முலா மட்டும் போட்டிருந்தேன். எம்சிக்யூ கொஸ்டின்ஸ்ல ஒரு கொஸ்டின் வந்து நான் வந்து ஃபெர்மட்ஸ் லிட்டில் தியரம், வில்சன் தியரத்த அப்ளை பண்ணி கேட்டதுன்னு நெனைக்கிறேன். அதனால வந்து அந்த சம்ஸ் பேசிஸ்ல உள்ள கொஸ்டின்ஸ் வந்து உட்காந்து பாருங்க. வில்சன் தியரமும், ஃபெர்மட்ஸ் தியரம் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? அத கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகேவா? அது 2 ரொம்ப முக்கியம். அத பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா எப்படி போடணுங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே. அது மட்டும் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். அதுல வந்து 1 ஹவர் தான் பண்ண முடிஞ்சதுனால ஃபுல்லா அத சொல்லி தர முடியல. அத எழுதிக்கோங்க. வில்சன் தியரம், ஃபெர்மட்ஸ் தியரம் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ ஒர்க் அவுட் பண்ணணும். நீங்க செல்ஃப் ஸ்டடி அது. சரியா? ஓகே. சோ இந்த டாபிக்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 80 பக்கம் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ஆல்மோஸ்ட் எல்லா டாபிக் கவர் ஆயிடும். தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ல எந்த டாபிக்கும் மிஸ் ஆகாது. 80 பக்கத்த நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா, அந்த புக்க வாங்கி படிக்க முடிஞ்சவங்க படிச்சிருங்க. இல்ல எனக்கு அல்ஜிப்ரா வால்யூம் 1 வாங்க முடியும். பக்கத்துல எங்க வீட்டு பக்கத்துல லைப்ரரி இருக்கு அப்படின்னா, லைப்ரரில போனா கண்டிப்பா அல்ஜிப்ரா வால்யூம் இல்லாம இருக்கவே இருக்காது. அந்த புக் உங்களுக்கு கிடைச்சிடும். புக்க வச்சு நீங்க படிச்சாலும் சந்தோஷம் தான். இல்ல எனக்கு வந்து புக் வாங்குறது அளவுக்கு எனக்கு ஃபெசிலிட்டி இல்ல. நான் வெளில போக முடியாது அப்படின்னா, இந்த நோட்ஸ் வந்து 80 பக்கம் குடுக்குறேன் இல்லையா? அந்த 80 பக்கத்த ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு, கோ த்ரூ பண்ணா மட்டும் போதுமா என்ன? இல்ல. நான் என்ன சொல்லியிருக்கேன், எம்சிக்யூ பேஸ்டு டைப் பண்ணணும். அதாவது குவிஸ் எழுதலாம். நெட்ல நீங்க ஒவ்வொரு டாபிக் பேஸ் பண்ணி என்ன பண்ணணும், எம்சிக்யூ இப்ப ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் படிக்கிறீங்க அப்படின்னா, இப்ப ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் பேஸ்டு எம்சிக்யூ கொஸ்டின்ஸ்க்கு ஏஐல கேட்டீங்கன்னா 20 கொஸ்டின் வரும். அத உட்கார்ந்து ஒர்க் அவுட் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், அது நீங்க பண்ணலாம். ஓகே. நீங்க என்னதான் கான்செப்ட் படிச்சு சம்ஸ ஒர்க் அவுட் பண்ணாலும் சம்மா போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா டைம் அதிகமா போகும். இப்ப நான் ஒரு சம் காட்டிக்கல 80 பக்கம் குடுத்துருக்கேன். அதுக்காக 80 பக்கத்தையும் நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேவா? ஆனா
80 கொஸ்டினையும் படிச்சு முடிச்சுட்டு எழுதி பார்க்கும்போது நிறைய டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. பிராக்டிஸ் பண்ண பார்க்கும்போது எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் எடுத்து பண்ணுங்க. எம்சிக்யூ கொஸ்டின் இது பண்ணும்போது உங்களுக்கு நான் அந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அதை நம்ம ஒரு நிமிஷத்துல போட முடியுதா? அந்த டைமருக்குள்ள எப்ப வேணாலும் போடலாம், எப்படி வேணாலும் போடலாம்னா போட்டுட்டு தான் உட்காந்துருப்பீங்க. ஓகேவா? சோ இதுல எதுக்காக இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாம படிச்சீங்கன்னா 2 நாள்ல படிச்சு முடிச்சிடலாம். தியரி ஆஃப் ஈக்குவேஷனுக்கு 2 நாள் போதும். 80 பக்கம் கொடுக்குறீங்களா, இன்னைக்கு ஃபுல் டே நீங்க படிச்சீங்கன்னா 80 பக்கத்தை படிச்சு முடிச்சிருவீங்க. 20 20 பிரிச்சுக்கோங்க. 1 மணி நேரத்துக்கு 20 பேஜ். அப்புறம் பிரேக் எடுத்துக்கோங்க, ஃபேமிலியை பாருங்க, அப்புறம் திரும்ப பாருங்க. அப்படி 20 பக்கமா படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா கரெக்டா 80 பேஜ் படிச்சு முடியும். கரெக்டா டைம் இருக்கும். கரெக்டா ஒரு நான் உங்களுக்கு 10 o'clock இந்த நோட்ஸ் எப்போ 10 o'clock தான் நான் படிக்கிற டைம். ஈர்னிங் டைம் 2 வந்து 10 மணிக்கு. 10 மணிக்கு உங்களுக்கு நான் சென்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவேன், 80 பக்கத்தையும் சேர்த்து அனுப்பிடுவேன். இந்த 80 பக்கத்தை நீங்க என்ன பண்ணணும், 1 hour டைம் வச்சுக்கோங்க. உங்க போன்ல அலாம் வைக்காம உட்காந்து படிக்கக்கூடாது. ஓகே, நான் எப்ப வேணாலும் ஒரு டம்ளர் ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியும் ஒரு மேஜிக் புக்கு, பென்னு பிளஸ் அட் த சேம் டைம் உங்களோட போன்ல டைமர், இதோட தான் உட்காந்து படிக்கவே ஆரம்பிக்கணும். டைமர் மீன்ஸ் உங்க போன்ல கரெக்டா எக்ஸாக்டா 10 மணிக்கு உட்காருங்களா, 10 உட்காருங்களா, 11 உங்க போன்ல அலாரம் அடிக்கணும். 11 என்ன பண்ணணும், படிக்க ஆரம்பிக்கணும், ப்ரேயர் பண்ணிக்கணும். அந்த ட்ரையாங்கிள் ப்ரேயர் இருக்குல்ல, அந்த ட்ரையாங்கிள் ப்ரே பண்ணிட்டு தான் அது தமிழ் சைன் போட்டு தான் நீங்க கிளாஸ் படிக்க ஆரம்பிக்கணும். 10 மணிலேருந்து 11 மணிக்கு எத்தனை பேஜ் படிக்க முடியுதோ படிங்க. 20 தான் படிக்கணும் அவசியம் இல்ல. 15 பக்கம் படிக்க முடியுதா, இல்ல 25 பக்கம் படிக்க முடியுதா, வாட் எவர் எது இருந்தாலும் பரவாயில்ல. அதை படிச்சுட்டு அப்படி என்ன பண்ணணும், நோட்ஸ்ல எழுதிக்கணும். ஒரு 11 எழுதிருக்கேன், தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஒரு வாக் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு இங்க வந்து குவிஸ் எழுதிக்கோங்க. 11 o'clock நான் குவிஸ் போட்டா 11 o'clock உடனே ஓடி வந்து எழுதணும் அவசியம் இல்ல. 11:30 எழுதுங்க, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க, எப்படா நான் குவிஸ் போஸ்ட் பண்ணுவேன்னு. பட் நான் இல்லைன்னு சொல்ல, அந்த ஆர்வம் இருக்கட்டும். அதை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணும்போது டெஸ்ட் எழுதும் போதும் ப்ரேயர் பண்ணணும். குவிஸ் எழுதும்போது என்ன பண்ண சொல்லியிருக்கேன், குவிஸ் பண்ணும்போதும் ப்ரேயர் பண்ணிட்டு ஒரு நோட் எடுத்துக்கணும். அதுல 1 2 3 4 எத்தனை குவிஸ் இருக்கோ அந்த நம்பரை போட்டு நிதானமா உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு அந்த 5 கொஸ்டின்ஸ் எழுதணும். அந்த 5 கொஸ்டின்ல இருந்து பக்கத்துல என்ன பண்ணும், ஸ்டார் போட்டு என்ன பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற பக்கத்துல உள்ள ஒரு பாயிண்ட் எழுதிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அதை நான் வந்து அந்த குவிஸோட அனாலிசிஸ், மேஜிக் புக்கு, அதுக்கப்புறம் கோல் கார்டு, ஜென்ரலா நிறைய வேர்டு நான் சொல்றேன் இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாம இருக்கு. அதை பத்தின டீடைல் வீடியோ நான் இன்னைக்கு போஸ்ட் பண்றேன். சரியா? நீங்க செல்ஃபா படிக்கிறவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் உங்களோட நோட்ஸ். உங்களோட ஸ்டடி ஜேர்னியே ஸ்ட்ரெஸ் இல்லாம போகும். சரி, அப்புறம் நீங்க 11:30க்கு பிரேக் எடுத்துட்டு அப்புறம் 11:30 to 12:30 அடுத்து ஒரு மணி நேரம் படிங்க. ஓகே, அப்புறம் நாங்க ஒரு 2 o'clock பிரேக் எடுத்தா 2 to 3 படிக்கிறீங்க, 2 to 3 3 to 4 படிக்கிறீங்க படிக்கிறீங்க. அதுக்குள்ள நாங்க 3 பார்ட் 4 பார்ட்டா பிரிச்சு அந்த 80 பேஜ் படிச்சு முடிச்சிடலாம். இன்னைக்கு ஃபுல்லா படிங்க. நாளைக்கு நிறைய எம்சி ஒரு 50 எம்சி கொஸ்டின்ஸ் கிட்ட நான் குரூப்ல வந்து ஒரு வேர்ட் ஃபைல நான் சென்ட் பண்றேன். அந்த வேர்ட் ஃபைல உள்ள கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு இந்த டாபிக் ஃபுல்லா கவர் ஆயிடும். நம்மளோட கான்செப்ட் என்ன, இந்த சண்டேக்குள்ள இந்த யூனிட் 1 முடிக்கணும். ஓகே, ஒர்க்கிங் டீச்சர்ஸ் பெண்டிங் இருந்தீங்கன்னா பெண்டிங் முடிச்சுக்கோங்க. தென் அது இல்லாம புதுசா ஜாயின் பண்ணாங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டோட ஃபுல் கம்ப்ளீட் நோட்ஸ் எல்லாமே நான் சாட்டர்டே சண்டே நான் குரூப்ல போஸ்ட் பண்ணுவேன். அப்ப நீங்க பாத்துக்கலாம். சரியா? ஓகே, இன்னைக்கு ஒரு 7 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டோம் ஃபேமிலி டைம். ஓகே, எனிவேஸ் நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாமா? ஓகே, இன்னைக்கு ஒரு தியரி ஆஃப் ஈக்குவேஷன் பத்தின ஒரு பயம் இல்ல எனக்கு. ஓகே, படிக்க ஆரம்பிக்கல. ஒரு டாபிக் படிக்கிறதுக்கு முன்னாடி பயத்தோட படிக்கக்கூடாது. பெருசா இருக்குன்னு, அந்த பெருசா இருக்கு சிலபஸ், பெருசா இருக்குங்கிற சிலபஸ் இல்லாம இருக்கணுன்றதுனால இன்னைக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? கான்செப்ட் வைஸ் உங்களுக்கு தெளிவு பண்றதுக்காக தான் இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன். பட் இதுக்கு முன்னாடி ஏதாவது கிளாஸ் நம்ம இவ்வளவு தூரம் பேசியிருக்கோமா? இல்ல. எடுத்தோம்னா பாயிண்ட்ஸ் 20 பாயிண்டா 30 பாயிண்டா அந்த பாயிண்ட்ஸ்ல மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஆனா எப்பவுமே நான் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ல பாயிண்ட்ஸ் நான் ஃபோக்கஸே பண்ண மாட்டேன். ஏன்னா இது ரொம்ப ஈஸி கான்செப்ட். இதை உட்காந்து நீங்க செல்ஃப் ஸ்டடி படிச்சு கைடே இல்லாம படிச்சா கூட சூப்பரா படிச்சிடலாம். ஆனா இந்த டாபிக்ல கேர்லெஸ் மிஸ்டேக் அவ்வளவு பண்ணுவீங்க. நீங்க பாருங்க, நாளைக்கு 50 கொஸ்டின் நான் கொடுத்துருவேன், அதுல அவ்வளவு கொஸ்டின் நீங்க தப்பு பண்ணுவீங்க. யோசிப்பீங்க, தயங்கப்படுவீங்க, இந்த கொஸ்டின் கரெக்டான்னு யோசிச்சுட்டே வந்திருப்பீங்க. அவ்வளோ ஒரு சென்சிட்டிவான டாபிக் இது. அதனாலதான் இவ்வளவு தூரம் உங்களுக்கு மோட்டிவேட்டடா இந்த டாபிக்கை ஈஸியா சும்மா ஈஸி நினைச்சிட்டு போயிட்டு படிக்காதீங்க. இதுல நுணுக்கமா சில விஷயங்கள் இருக்கு, அதை கவனிச்சுட்டு போங்க நான் சொல்றேன். பாக்குறதுக்கு சின்னதா ஒரு நீடில் மாதிரி தான். அந்த நீடிலுக்குள்ள ஒரு சின்னதா நூலை கோக்குறதுக்கு எவ்வளவு நுணுக்கம் தேவைப்படுது, அதே மாதிரிதான் தியரி ஆஃப் ஈக்குவேஷன். கான்செப்டை புரிஞ்சா மட்டும் போதாது, அப்ளை பண்ணி காட்டிடுன்ற ஒரு ஓவர் கான்பிடென்ட்ல போக கூடாது. இதுல நான் தப்பு பண்ணாம போடணுங்கிற கான்பிடென்ட்டோட போடணும். சரியா? சோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே. கண்டிப்பா இந்த கிளாஸோட ரெக்கார்டிங்ஸ் நான் போஸ்ட் பண்றேன், பாத்துருங்க. அட் தி சேம் டைம் உங்களுக்கு நோட்ஸ் வந்து நான் 10 மணிக்கு எக்ஸாக்டா நான் ஷேர் பண்றேன். சரியா? தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.